இந்த இந்த வகுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் லைவ்ல தான் இருக்கும். ஸோ இடையில யாரும் கேள்வி கேட்க வேண்டாம், மியூட் பண்ணிடுவோம். வகுப்பு முடிஞ்ச உடனே கண்டிப்பாக உங்களுக்கான கேள்வி கணைகளை நீங்கள் ரெடியா வச்சுக்கோங்க. நான் வரிசையா பேர் சொல்லி கூப்பிடுறப்ப நீங்க தாராளமா வந்து உங்களோட டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். ஐயா வகுப்பு தொடரலாம் ஐயா. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா வந்திருப்பீங்க. இதுக்கு மூல காரணம் அப்படின்னா நம்ம மணிகண்டன் சார் தான். அதுக்கப்புறமா முத்துப்பாண்டி சாரும் வந்து பாத்தீங்கன்னாலும் அவங்களுடைய ஒரு கூட்டான முயற்சியில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைவ் மீட்டிங்ல நம்ம வந்து பேசுறோம். சரிங்களா? இப்ப இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, உங்கள் ஜாதகம் யோகமானதா அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். சார் ஒரு நிமிஷம் சார், மீட் போடுங்க சார். முத்துப்பாண்டி சார் ஆல் மீட் போடுங்க. ஓகே, டன். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். என்ன ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? உன்னி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்ப்போம். இந்த யோகமான ஜாதகமா அப்படின்னா இதை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னா, என்னுடைய குருநாதர்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கொடுத்த விஷயங்கள். அதுக்கப்புறம் என்னுடைய அனுபவங்கள், அதாவது என்னுடைய நண்பர்கள்ட்ட பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா சில கருத்து பரிமாற்றம் நம்ம பண்ணுவோம். அப்ப அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா தான் நம்ம வந்து இது ஒரு முழுமையா ஒரு வடிவமைச்சது அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கலாம். இது நீங்க அப்படியே எடுத்து ராவா நீங்க பயன்படுத்தலாம். அந்த மாதிரி தான் வந்து இந்த வகுப்பே வந்து பாத்தீங்கன்னா நான் டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். சரிங்களா? முதல்ல வந்து யோகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப அந்த யோகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா யுக் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையில இருந்தா வந்து பாத்தீங்கன்னா யோகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து வந்திருக்கு. சரிங்களா? யுக் அப்படின்னா யோகம்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது நம்ம வந்து அதாவது ஜோதிட ரீதியா பார்க்கும்போது யோகம் அப்படின்னா சேர்க்கை அப்படிங்கிற ஒரு பொருளும் படும். சரிங்களா? யுக் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்தது மூல வார்த்தை தான் இது. இப்ப இந்த சேர்க்கை அப்படின்னா கூட நம்ம யோகம் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்ப்போம், அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? யோகத்துக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. சரிங்களா? யோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மள ஜோதிடத்தை வந்து சந்திக்கிறாங்க இல்லையா? அப்ப என்ன சொல்லுவாங்க, இப்ப வந்து எனக்கு வந்து வண்டி வாங்குறதுக்கு யோகம் வந்துருச்சா, அல்லது வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்குறதுக்கு வந்து யோகம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, அல்லது வந்து திருமண யோகம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்ப இது மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகம் அப்படிங்கிற வார்த்தை பரவலா வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களோட ஜாதக அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து யோகத்தன்மை இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். எந்த அடிப்படையில் இது வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் சில விஷயங்கள் மூலியமா நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறேன். இப்ப அந்த ஜாதக ரீதியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப யோகம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பாவங்கள் இருக்கும். என்னால ஜோதிடம் தெரிஞ்சவங்களா இருப்பீங்க, புதுசா இருந்தா கூட அவங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப யோகம் அப்படிங்கிற பாவம் அப்படின்னா 5-11 தான் வந்து பாத்தீங்கன்னா யோகம். 11 வந்து பாத்தீங்கன்னாலும் அந்த அதாவது 5 அப்படிங்கிறது வந்து விருப்பத்தையும், உங்களோட அதாவது அதிர்ஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவம் தான். அது விருப்பம் நிறைவேறுதலையும் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப யோகத்துக்குரிய பாவம் அப்படின்னா 5-11 அப்படிங்கிறதையும் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப காலபுருஷ தத்துவப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த 5-11வது ராசி எது வருது? அப்போ சிம்ம ராசியும் வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகத்தை குறிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து காரகத்துவ ரீதியா, அதாவது காலபுருஷ தத்துவ அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா 5-11 அப்படிங்கிறது சிம்ம ராசி கும்ப ராசி வருது. அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜாதகத்தை நம்ம என்ன சொல்றோம், நம்ம போன ஜென்மத்துல என்னென்ன கர்மம் வந்து வாங்கி வச்சிருக்கோமோ அதோட தன்மையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல நம்ம வந்து அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். நிறைய அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சில சூட்சுமங்கள் வழிகளை வந்து பாத்தீங்கன்னா அது அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சரி, சரிங்களா? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விதின்னு நம்மளுக்கு வந்து தெரியும். விதி அப்படிங்கிறது வந்து லக்னம், நம்ம அந்த விதிப்படி தான் வந்து நம்ம பிறக்கிறோம். அதுக்கப்புறம் மதி அப்படிங்கிறது சந்திரனுடைய தன்மை வந்து பிரதிபலிக்கும். கதி அப்படிங்கிறது சூரியனுடைய தன்மை வந்து பிரதிபலிக்கும். அதாவது சூட்சுமம்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா யாப்பியம்னு இருக்கு. இது வந்து நிறைய வழக்கத்தில் இல்லாத ஒரு வார்த்தை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், யாப்பியம்னு. அதாவது ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா விதி அப்படிங்கிறது விதி சரியில்லாத போது வந்து பாத்தீங்கன்னா மதிய பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்மளுடைய
மூதாதையர்கள் வந்து பாத்தீங்கன்னா விதி சரியில்லாத போது மதியை பாருங்கிறாங்க, மதியும் சரியில்லைன்னா கதியை பாருங்கிறாங்க, கதி சரியில்லை அப்படின்னா யாப்பியத்தை பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யாப்பியம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. அதாவது நம்ம நாம நட்சத்திரப்படி பேர் வைக்கிறோம் இல்லையா, அந்த நாமச்சத்திரம் நம்மளுடைய பெயருடைய அச்சரம் இருக்கு இல்லையா, அந்த முதல் அச்சரம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த யாப்பியம் அப்படிங்கிற பேரு. சரிங்களா? ஒரு ஜாதகத்துல விதி சரியில்லைன்னா நம்ம வந்து மதியை வச்சு நம்ம சரி பண்ணணும், மதியும் சரியில்லை விதியும் சரியில்லை மதியும் சரியில்லை அப்படின்னா சூரியனுடைய இயக்கத்தை வச்சு நம்ம சரி பண்ணணும். அதுக்கப்புறம் யாப்பியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூட்சுமா இந்த மூணுமே சரியில்லாத டைம்ல இந்த யாப்பியத்தை பார் அப்படிங்கிற தன்மை வந்து இங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது உங்களுக்கு பின்னாடி போக போக புரியும். முதல்ல உயிர் அப்படின்னா லக்னம்னு சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்ன அதிபதி வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிர் தன்மை வந்து பிரதிபலிப்பார். சரிங்களா? அப்போ ஒரு ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன வகையான யோகம் இருந்தா கூட அதை அனுபவிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்னம் வந்து பாத்தீங்கன்னா வலிமையா இருக்கணும். லக்ன வலிமையா இருக்கிறது அப்படிங்கிறதோட லக்னாதிபதி வந்து நல்ல நிலையில் இருக்கணும், வலிமையா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா சூரியனா இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதாவது ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும் அப்படின்னா நம்ம அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், 5-11 பார்த்தோம் இல்லையா. அப்ப இந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது வந்து அதிர்ஷ்டம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சூரியன் வந்து பாத்தீங்கன்னா 1, 5, 9, 11 வந்து இருந்தா நல்லா அதிர்ஷ்டமா இருக்கும். சரிங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே எல்லாமே இந்த திரிகோணம் சொல்லுவோம் இல்லையா, தர்ம திரிகோணம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு திரிகோணங்கள் இருக்கு இல்லையா. அப்ப அந்த தன்மையில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய திரிகோண ராசிகள் இருக்கிறது வந்து ரொம்ப நன்மையான ஒரு பலனை கொடுக்கும். சரிங்களா? இப்ப 10ஆம் இடத்தை ஒண்ணு சேர்த்திக்கோங்க. 10 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றி பெறும் இடம் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜோதிட சாஸ்திரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு தன்மை வந்து இங்க பிரதிபலிக்கும். இப்ப பாருங்க, இது வந்து உதயம், இது வந்து அஸ்தமனம் 7 அப்படிங்கிறது, 4 வந்து பாத்தீங்கன்னா பாதாளம், 10 அப்படிங்கிறது உச்சி. அதாவது உச்சி அப்படின்னா டாப்னு அர்த்தம். இப்போ ஜெயின் வீல் சுத்துது இல்லையா, அந்த ஜெயின் வீல் சுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதாளம் 4ஆம் இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிக்கும் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா உதயமா இருக்கும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது அதுக்கு நேரா இருக்கிறது. சரிங்க, அது ஒரு ஜெயிண்ட் வீலா வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த மேல ஒரு இது இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உச்சி. அப்ப அந்த தன்மையில வந்து பாத்தீங்கன்னா இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு வெற்றி ஸ்தானத்தை நம்ம வந்து குறிக்கும். அப்ப இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கலாம். சூரியன் மட்டும் கிடையாது, உங்களுக்கு இது உதாரணத்துக்காக நான் சொல்றேன். எந்த லக்னமாக இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னாலும் அதோட தன்மைகள் அந்த லக்ன அதிபதி வந்து பாத்தீங்கன்னா 1ல இருக்கலாம், 5ல இருக்கலாம், 9ல இருக்கலாம், 10ல இருக்கலாம், 11ல இருக்கலாம். இது வந்து ஒரு நல்ல தன்மை வந்து குறிக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப இந்த சிம்ம லக்னம்னு எடுத்துட்டோம். இப்ப சூரியன் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ 1, 5, 9, 10, 11 இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவர் அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா சூரியனா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இவர் வந்து அந்த அதிர்ஷ்டத்தை தேடி வந்து போவார், வெற்றியை நோக்கி வந்து இவர் போவார். காரணம் புரியுதுங்களா? அது தெரிஞ்சுக்கோங்க. இவர் வந்து இங்க நோக்கி போறாரு. சரிங்களா? இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா இதோட அதிபதி வந்து குருவா, இது வந்து செவ்வாய், இங்க வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். இப்ப இந்த அதிபதிகள் வந்து பாத்தீங்கன்னாலும் இப்ப லக்னத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பாத்தீங்கன்னாலும் அது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அந்த அதிர்ஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா இவரை தேடியே வரும். இவர் எங்க இருந்தாலும் அந்த அதிர்ஷ்டமான தன்மை வந்து பாத்தீங்கன்னா இவரை தேடியே வரும் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த அதாவது எந்த பாவ அதிபதிகளோ அந்த பாவ அதிபதிகள் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்தோட சேரும் போதும் அதோட தன்மை வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதையும் அடுத்த நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து உச்சமடையும் போது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய மூல திரிகோண வீடை வந்து
பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து இருக்கு. அப்போ இப்ப சூரியன் உச்சமாகும் போது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இந்த இடத்துல உச்சமாகுது, அதோடைய மூலத்திரிகோண வீடு அப்படின்னா லக்னம் இருக்கு இல்லையா? அப்ப இதோட தன்மை வந்து பலன்ல எப்படி வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர்ல வந்து இருந்தா அவர் வந்து டெவலப் பண்ண முடியாது, அல்லது அவங்க அப்பா கூட இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து டெவலப் ஆக முடியாது. சரிங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு லக்னாதிபதி வந்து உச்சமடையும் போது வந்து பாத்தீங்கன்னா அவர் உள்ளூர்ல இல்லாம வேற ஊருக்கு வந்து அவர் வந்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நிலையை வந்து அடைய முடியும். அந்த மாதிரி வந்து நம்ம யோகத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. அதுக்கப்புறமா இந்த 1, 5, 9, 10, 11 சொன்ன இல்லையா, இந்த அதிபதிகளோட வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி வந்து சேர்ந்து இருக்கிறது. அது இந்த இடத்துலயே இருக்கிறது 1, 5, 9 இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா 10, 11 இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னாலும் பிரதிபலிக்கும். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சேரணுங்கிறது கிடையாது, இந்த அதிபதிகள் ஏதோ ஒண்ணு கூட சேர்ந்தா கூட ஓகே, உங்களுக்கு அது வந்து ஹிட் ஆயிரும். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கலாம், இங்கே குரு இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் குரு இங்க இருக்கலாம், இங்க சூரியன் குரு இருந்தாலும் ஓகே. அந்த மாதிரி இந்த நட்பு பகையெல்லாம் அப்புறம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அது வேற கான்செப்ட். இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த 1, 5, 9, 10, 11 அதிபதிகள் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னாலும் நம்ம ஜாதகத்தில் இருக்கலாம். அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம அந்த விதி மதி கதி யாப்பியம்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேஷ லக்னமா வச்சுக்கலாம். இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து இங்க 6ல இருக்காரு. இப்ப சந்திரன் வந்து பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து சந்திரன் இங்க இருக்காரு, விதி மதி. இப்ப கதி வந்து பாத்தீங்கன்னாலும் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்காரு. அப்படி வச்சுக்கோங்க. அதாவது விதி மதி கதி இந்த 3 இங்க இருக்கு இல்லையா? அப்ப இந்த மாதிரி சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு போராட்டமான ஒரு சூழல்ல தான் வந்து அவர் இருக்க முடியும். அப்ப இந்த மாதிரி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேரை வந்து நம்ம வந்து மாத்தி வச்சுக்கணும். அப்ப அவருடைய பேரை வந்து பாத்தீங்கன்னா இப்ப 1ல வைக்கலாம், அல்லது 5ல வைக்கலாம், அல்லது 9ல வைக்கலாம், அல்லது 10ல வைக்கலாம், அல்லது 11ல வைக்கலாம். சரிங்களா? இப்ப அதாவது லக்னத்தின் மூலியமா அவர் வந்து பாத்தீங்கன்னா லக்னம் லக்னாதிபதி பலவீனமா இருக்கு, சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா உச்சநிலையில் இருந்தா கூட அது வந்து இந்த லக்னத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு அமைப்பில் இருக்கு அப்படிங்கிற தன்மையிலையும் உங்களுக்கு வந்து சூரியனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்காத டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேர் இந்த யாப்பியம் அப்படிங்கிறது பேருடைய தன்மை. அப்ப நம்ம வேற ஏதாச்சும் ஒரு பேர் வச்சிருப்போம் இல்லையா? அப்ப அந்த தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த 1, 5, 9, 10, 11ல பேரு நம்ம ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகமான தன்மையில வந்து பாத்தீங்கன்னா அங்க வச்சிட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு லக்னத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதினு ஒண்ணு இருப்பார் இல்லையா? 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி, அது தர்ம கர்மாதிபதியின் பேரு. அந்த தர்ம கர்மாதிபதிகள் வந்து பாத்தீங்கன்னாலும் சேர்ந்து இருந்தாலும் அல்லது பார்வையில் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையில அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா படிப்படியா ஒரு முன்னேற்றம் அடையக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் வந்து அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9, 10 வந்து பாத்தீங்கன்னா குருவும் உங்களுக்கு வந்து சனி வந்துருவாங்க. அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா குரு சனி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா குரு சனி சேர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது குரு சனி வந்து பார்த்தாலும் பரவாயில்ல, ஒன்று பார்த்தாலும் பரவாயில்ல. அப்ப அந்த தன்மை இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வாழ்க்கையில வெற்றி எடுக்க உண்டான ஒரு சூழ்நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே அவங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? அல்லது சனி குரு வந்து பாத்தீங்கன்னாலும் அதே வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை ஆனாலும் பரவாயில்ல.
சனி குரு பரிவர்த்தனையாய் வந்து பாத்தீங்கன்னா அதோட வீட்டுக்கு வரும்போதும் அது ஒரு நல்ல நிலைமை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். சரிங்களா? இப்போ ரிஷப லக்னத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா தர்ம கர்மாதிபதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனிதான் வருவாரு. சரிங்களா? அப்ப அந்த சனி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது ரெண்டு கிரகம் எப்படி சேரும் அப்படிங்கறத நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா 9ல இருக்கலாம், அல்லது வந்து 10ல இருக்கலாம், அல்லது லக்னாதிபதி கூட வந்து சேர்ந்து இருக்கலாம், அல்லது லக்னாதிபதி பாத்திரலாம். அப்ப அந்த மாதிரி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப சனி அப்படிங்கிறது சுக்கிரன் வந்து இங்க இருக்கு, சுக்கிரன் வந்து இங்க இருக்கு. இந்த இடத்துல இருந்து இங்க பாத்துருவாங்க. அப்ப ஒருவர் பார்ப்பாங்க இல்லையா? அப்ப அந்த தன்மை வந்து பாத்தீங்கன்னாலும் இங்க பிரதிபலிக்கும். இங்க சுக்கிரன் சனி சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகரத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து கும்பத்துல இருந்தாலும் சரி, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பிரதிபலிக்கும். அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில வெற்றி அடைவார் அப்படிங்கிறது நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு சில ஜாதகங்கள் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிரகம் 4 கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து இருக்கும். இப்ப பாருங்க இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன லக்னமானாலும் இருக்கு, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த மாதிரி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி இருக்கும், அவங்க வந்து எப்ப வந்து ஒரு டெவலப் பண்றான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா இப்ப இந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரக கொத்துன்னு பேருங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா மேஷமா, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா இது உயரமான ராசி. இப்ப இத்தனை கிரகங்கள் சேரும்போது வந்து இன்னும் நல்லா வெயிட்டா இருக்கும். அப்ப இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? இந்த இடத்த வந்து ரொம்ப வீக் பண்ணிடும். அப்ப இந்த சூழலை வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து இது வந்து நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா இப்ப இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கோச்சார குரு வந்து வரணும், அல்லது கோச்சார சனி வந்து இங்க மீட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையில வந்து வரும். இப்ப இதுக்கு இங்க இங்க வரும்போது மீட் பண்ணும் இல்லையா? இப்ப இதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யோகத்தை ஆரம்பிச்சிடும். புரியுங்களா? இந்த 4 கிரகத்துக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா குரு வரும் இல்லையா? கோச்சார குரு. இது வந்து ஜனன கிரக நிலைகள். இந்த கோச்சார குரு வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல இருந்தே வரும்போதே அவர் ஏதாச்சும் ஒரு புதிய வாய்ப்பை வந்து தேடிட்டு இருப்பாரு. அப்ப அந்த மாதிரி சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நல்ல நிலைக்கு வந்து உயர முடியும். சரிங்களா? அப்ப மீனத்துல வரும்போதே இந்த மாதிரி ஒரு ஜாதகர்கள் நம்ம கிட்ட வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல காலம் தொடங்கிடுச்சு, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா முயற்சி பண்ணுங்க, இப்ப வேற ஏதாச்சும் ஒரு புது முயற்சி பண்ணுங்க, அப்ப நீங்க வாழ்க்கையில வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க வந்து தெளிவா சொல்லி கொடுத்துடலாம். சரிங்களா? இப்ப அந்த குரு இங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பீக்கா இருக்கும். அப்போ ஒரு 1 இயர் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேலைப்பாடுகளை பாத்திரணும். சரிங்களா? இப்ப நம்ம அந்த எந்த ஒரு புதுசா ஒரு வேலை தொடங்கலாலோ அல்லது வேற ஏதாச்சும் ஒரு புதிய முயற்சிகள் பண்ணாலும் சரி, நம்ம வெற்றி அடைறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் நம்ம தேடுவோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி சூழல்ல வந்து பாத்தீங்கன்னாலும் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா குருவின் மூலியமா கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய முயற்சி மூலியமா கிடைக்கிறது அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப குரு மூலியமா ஒரு யோகம் கிடைக்குது அப்படின்னா அந்த குரு யோகம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள முயற்சி பண்ணாதான் அது வந்து கிடைக்கும். சரிங்களா? இதே வந்து சனி மீட் பண்ணும் இல்லையா? அந்த சனி மீட் பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு கொடுப்பினையா வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா பிரதிபலிக்கும். கொடுப்பினை அப்படின்னா அது இயல்பா நடக்கும். சரிங்களா? நம்ம என்னதான் முயற்சி பண்ணா கூட அது ஒரு குறிப்பிட்ட நிலையில வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு தான் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த 4 கிரக சேர்க்கைகளுக்கு இருக்கும் இல்லையா? இப்ப இந்த 4 கிரக சேர்க்கையில அதாவது இப்ப குழந்தையா இருக்காங்க, இப்ப அவங்க ஒரு 7 வயசு 8 வயசுல இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த சின்ன வயசுல வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது, விவரம் தெரியாத வயசுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூலியமா அந்த ஒரு வெற்றி அடையக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து குறைவா தான் இருக்கும். சரிங்களா? அப்ப அவங்க அதாவது ஒரு 17 வயசுக்கு மேலதான் அது நல்லபடியா ஆக்டிவேட் ஆகும். புரியுதுங்களா? ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா 12 வயசுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சுயமா வந்து சிந்திக்க ஆரம்பிப்பாங்க.
அப்ப அந்த தன்மையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த குழந்தையா இருக்கும்போது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இப்ப எந்த இடத்துல வந்து இப்ப அவங்களுக்கு கோச்சார குரு இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பிறக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கோச்சார குரு இங்க இருக்குதான் வச்சுக்கலாமே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 9 வருஷத்துல இங்க மீட் ஆகுமா, மறுபடியும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 + 9 சரிங்களா. அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா 21 வயசுக்கு மேல வந்து வாழ்க்கையில வெற்றியடைக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அதை நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 கிரகம் சேர்ந்தாவே வந்து பாத்தீங்கன்னா பயந்துக்குவாங்க என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தன்மை. சரிங்களா, அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. குரு சனி மீட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முக்கியமான நிகழ்வுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை திருப்பங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதை வந்து தெரிஞ்சுக்கோ. இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். யாராவது ஒருத்தவங்க வந்து கொஸ்டின் பண்ணலாம். சார் அன்மிட் பண்ணியிருக்கேன். சார் வணக்கம். வணக்கம் சார். 9, 10 2 பேரும் வந்து பார்வையில இருந்தாலும் அது தர்மகர்மாதிபதி யோகமா சார்? எடுத்துக்கலாம் சார், எல்லாமே எடுத்துக்கலாம் சார். பார்வையில இருந்தாலும் எடுத்துக்கலாம் சார். ஓகே சார். ஐயா வணக்கம் சொல்லுங்க. இப்ப ஒரு துலா லக்ன ஜாதகம் எடுக்கும்போது வந்து லக்னம் 1, 9 இப்ப புதன் வந்து 9, 12 கூடியவர் வர்றாரு. சரிங்க. அது லக்னத்துல சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருக்கிறது ஒரு யோகமா கருதலாமா? ஒரு நிமிஷம் சார். 12ஆம் இட ஆதிபத்தியம் புதனுக்கு வருது, 8ஆம் இட ஆதிபத்தியம். அது பிரச்சனை இல்ல சார். அது ஒரு அதாவது கிரகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஆதிபதி இருக்குது இல்லையா, சூரியன் சந்திரன் தவிர 2 ஆதிபதி இருக்கு இல்லையா, அதனால பிரச்சனை கிடையாது சார். பிரச்சனை கிடையாது. பிரச்சனை கிடையாது, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. புதனும் சுக்கிரனும் சேர்க்கிறது நல்லதுன்னு எடுத்துக்கலாம். நல்லதா கண்டிப்பா நல்லதுதான் சார். இது மேலும் வலுப்படுத்தி என்னங்க பண்ணலாம்? அது நம்ம பாப்போம் சார், பின்னாடி பாப்போம். அது தனி சப்ஜெக்ட் சார். இது நம்ம யோகமானதான் மட்டும் பாப்போம். இதுக்கு நம்ம சில நிவர்த்திகள்லாம் இருக்கு சார். நம்ம அதை அடுத்து இன்னொரு ஜீவ் மீட்டிங்ல பாப்போம். எப்படி நம்ம அதை வந்து டெவலப் பண்றது, எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை சரி பண்றது அப்படிங்கறத நம்ம வேறொரு மீட்டிங்ல நம்ம பாப்போம். இன்னைக்கு நம்ம இதை பத்தி பாப்போம். அடுத்து அம்மா பேசுங்கம்மா, நீங்க கேளுங்க. அம்மா வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ சார் வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் ரிஷப லக்னமா இருந்து சார் பேசுறது கேக்குதுங்களா சார்? கேக்குது மேடம், கிளியரா இருக்கு, சொல்லுங்க மேடம். சரிங்க சார், ஓகே சார். சார் ரிஷப லக்னமா இருந்து மகரத்துல வந்து சுக்கிரன் இருக்காங்க 9ஆம் இடத்துல, பாதக ஸ்தானத்துல வர்றப்ப இந்த லக்னாதிபதி நமக்கு வந்து வலிமைன்னு எடுக்கலாங்களா, வலிமை இல்லைன்னு எடுக்கலாங்களா? மேடம் இது வந்து பாத்தீங்கன்னா பாதகம்னு எடுக்க கூடாது மேடம். கண்டிப்பா வந்து பாதகம்னு அப்படின்னு எடுக்கக்கூடாது. ஓஹோ, சரிங்க சார். சரிங்களா, பாதகஸ்தானத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம பயன்படுத்தக்கூடிய இடம் அப்படின்னு எல்லாமே இப்ப பாரம்பரியத்துல பயன்படுத்திட்டு இருக்காங்க பாதகம் அப்படின்ட்டு. பாதகத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரசன்னத்துக்கு மட்டுமே பயன்படுத்தணும் மேடம், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சார், சரி. கேரளால வந்து பாத்தீங்கன்னா பிரசனம் பாக்குறாங்க இல்லையா, கேரளால பிரசனம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா மாந்தி போட்டுருவாங்க. பாதகஸ்தானம் எங்கேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அது பரிகாரமே பண்ணுவாங்க. அதை வந்து பாதகஸ்தானம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்து எடுக்கக்கூடாது. ஓகே சார், புரியுதுங்களா? அதை நீங்க வந்து பிரசன்னத்துக்கு மட்டுமே பயன்படுத்தும் போது மட்டும்தான் நல்ல நிலையில வரும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சார். அதான் இப்ப இந்த மாதிரி அமைப்புல இருக்கப்ப லக்னாதிபதி வலுன்னு எடுக்கலாங்களா, வலு இல்லைன்னு எடுக்கலாம்? வலுதான் மேடம், கண்டிப்பா வலுதான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மேடம். நட்பு நிலையில தான் இருக்கு மேடம். ஆமா சார், இருக்கு. ஆமாங்க மேடம். மேடம் அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு வந்து யோகி அப்படின்னா யாரு வருவாங்க? சனிதான் வருவாங்க. 5, 9. ஆமாங்க சார், ஆமாங்க சார். புரியுதுங்களா? அப்ப முழுமையான ஒரு யோகி அப்படின்னா சுக்கிரன் எப்பவுமே நல்ல லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதியா இருந்தாலும் லக்னாதிபதி எப்பவுமே கெடுக்க மாட்டாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா முழுமையான யோக கிரகம் அப்படின்னா சனிதான். அதனால அந்த 9ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுன்னு எடுக்கக்கூடாது, பாதகஸ்தானம் எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாதகஸ்தானம் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். அதாவது பாதகஸ்தானம் அப்படின்னா என்னன்னா கொடுத்து கெடுப்பவர் அப்படின்னு சொல்லி பேரு. கொடுத்து கெடுப்பாரு. இப்ப வந்து இப்ப 9ஆம் இடம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 9ஆம் இடம் இதெல்லாம் சொல்லலாம், அப்பான்னு நம்ம சொல்லலாம் இல்லையா, அதாவது நம்ம பாகியம் நம்ம சொல்லலாம் இல்லையா. அப்ப அப்பா வந்து பாத்தீங்கன்னா செல்லம் கொடுத்து கெடுப்பாரு உங்களை. ஓகே ஓகே ஓகே. அதிகப்படியா காசு கொடுக்கலாம், அல்லது வந்து நீங்க கேட்கறத அவங்க வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரிதான் நம்ம எடுத்துக்கணும். நடைமுறையில பாரம்பரிய ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதகஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வேலை செய்யறது கிடையாது. கொடுத்து கெடுப்பவர் அப்படிங்கறத நீங்க வந்து மீன் பண்ணிக்கோங்க. நீங்க அதை பாருங்க. இப்ப உதாரணமா வந்து மத்த ஒரு ஜாதகத்துக்கு வச்சுக்கோங்களேன். இப்ப மேஷ லக்னத்துல பிறந்திருக்காரு அப்படின்னா 11ஆம் வந்து பாதகஸ்தானமா வரும் இல்லையா? இப்ப அந்த 11 அப்படின்னா இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல சொகுசா வச்சிருப்பாங்க, அதாவது அவங்க என்ன ரொம்ப செல்லம் கொடுத்திருப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப அவங்க மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லா வகையானதும் கிடைக்கும்.
ஓகே பட் அதன் மூலியமா வந்து அவர் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அந்த பாதக ஸ்தானம்னு அர்த்தம். அதை பாத்துக்கோங்க. சரிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே சார் ஒரு சந்தேகம் சார். சார் மிதுன லக்னத்துக்கு சந்திரனும் புதனும் லக்னத்திலே இருக்காங்க சார். அப்போ சந்திரனுக்கு புதனுக்கு வந்து சந்திரன் பகை இல்லைங்களா? ஒரு நிமிஷம். மிதுன லக்னம் சார். ஆமா, புதனும் சந்திரனும் ஒரே சாரம் வாங்கி இருக்காங்க. ஓகே சார். அதாவது புதனுக்கு வந்து சந்திரன் பகை இல்லைங்களா? அப்போ அது வந்து யோகமா எடுத்துக்கலாமா இல்ல அவயோகமா? எப்படி சார் அது யோகமா? சார் அதாவது இப்ப லக்னாதிபதி கூட சந்திரன் சேரும் போது ஃபர்ஸ்ட் ஒன்னு பொதுவா ரூல் தெரிஞ்சுக்கோங்க. எந்த கிரகத்து கூட சந்திரன் சேருதோ அதை வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர்ல இருந்தா டெவலப் பண்ண முடியாது. அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க சார். புரியுதுங்களா? இப்ப இந்த புதன் சந்திரன் சேரும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல வந்து பல வகையான விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கவனம் இருக்கும். ஒரே நேரத்துல பல வகையான விஷயத்துல உங்களுக்கு கவனம் இருக்கும். அதனால முழுமையா அதை செய்ய முடியாது. சந்திரன் தடுத்தெடுத்து விட்டுருவாரு. அது நம்ம உள்ளூர்ல இருந்தே பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு ஒரு அதாவது பிரமாதமா நம்ம ஜெயிக்க முடியாது, சொல்லும்படியே ஜெயிக்க முடியாது. அப்ப நீங்க உள்ளூர்ல இருந்து வெளியே வந்தவரான்னு பாக்கணும். இப்ப நீங்க உள்ளூர்ல இருக்கீங்களா வெளியூர்ல இருக்கீங்களா? வெளியூர் சார். அப்ப நீங்க உள்ளூர்ல இருக்க முடியாது. இது இந்த லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் லக்னாதிபதி கூட சந்திரன் சம்பந்தப்படுறது வெளியூர்ல வர்றதை வந்து அது வந்து காமிச்சு கொடுக்கும். ஓகே சார். ஓகே சார். அப்போ வந்து புதன் தசை இல்ல சந்திரன் தசை வரும்போது எப்படி சார் அது பாதிப்பு இருக்கும்? அதை பார்ப்போம் சார், பின்னாடி நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து இப்ப யோகத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே சார். ஓகே அதை நம்ம பார்ப்போம் சார், அதை பத்தி தெரிஞ்சுக்கோம். ஓகே ஓகே, நன்றி. இதுக்கு பொதுவான பலன் என்ன அப்படின்னா, இப்ப புதன் சந்திரன் சேரும் போது அவர் வந்து உள்ளூர்ல இருக்க முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். வெளியூர்ல இருந்தாதான் சக்சஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரூல் அங்க இருக்கு. நீங்க வெளியூர்ல இருக்கீங்க, அப்ப நீங்க ஒரு வாய்ப்பை தேடிட்டு இருப்பீங்க, அப்ப அது புதுசா நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். ஓகே சார். ஓகே சார். இப்ப பொதுவா இந்த புதன் சந்திரன் சேர்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதன் சந்திரன் பகைன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா புதன் இல்லாம சந்திரன் கிடையாது, சந்திரன் இல்லாம புதன் கிடையாது. ஒரு செடி இருக்கு இல்லையா, செடி வந்து புதன் வச்சுக்கோங்க, நீங்க தண்ணி ஊத்துலன்னு என்ன ஆகும்? பாடி போயிடும். அப்புறம் சந்திரன் புதன் அங்க நம்ம பகைன்னு எடுத்துக்க முடியுமா? இப்ப ஒரு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவு சாப்பிட வர்றாங்க, எதுல போடுறீங்க சாப்பாடு? எதுல போடுவீங்க? அவங்களுக்கு சாப்பாடு எதுல பரிமாறுவீங்க? இலையில போடுவோம், இல்ல தட்டுல போடுவோம். இலையில, அதாவது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியத்துல வந்து பாத்தீங்கன்னா விருந்தினர் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இலையில வந்து கொடுப்பாங்க. ஆமா, இலையில போடுவோம். அப்ப எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம சந்திரன் நம்ம வந்து எடுக்க கூடாது. அது காரணம் புரிஞ்சுக்கோம். பகை அப்படிங்கிற மாதிரி தன்மையில எடுக்க வேண்டாம், அது அந்த மாதிரி வராது. நம்ம அதை பார்ப்போம் சார், அதை புரிஞ்சுக்குவீங்க. ஓகே சார். ஓகே சார், நன்றி சார். ஓகே ஓகே சார், நன்றி. ஹலோ சார், வணக்கம் சார். நான் கும்பலக்கணம் மீனராசி சார். ஒவ்வொருத்தரா பேசுங்க. நான் கும்பலக்கணம் மீனராசி சார். ஒரே நிமிஷம். ஹலோ சார், வணக்கம். ஒரே நிமிஷம். கும்பலக்கணம் மீனராசி. ஓகே. 2ல சூரியன் சந்திரன் புதன், 3ல சுக்கிரன் செவ்வாய், 4ல சனி, 6ல கேது, 11ல குருங்கய்யா, 12ல ராகுங்கய்யா. ஒரு நிமிஷம். 3ல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாய், 4ல வந்து சனி, ஓகே, 6ல கேது, ஓகே சார். குரு வந்து 9ல 10ல 11ல ஓகே, 12ல ராகு சார். ஓகே சார், வந்துருச்சு. சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன? இது எனக்கு பாதகாவதி எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறத கேட்கணும். எனக்கு அது பார்க்க தெரியல, நான் குரூப்ல இருக்கேன். இல்ல சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு வந்து லக்னாதிபதி யாரு? சனி இல்லையா? சனி வந்து 4ல இருக்காரு சார். ஆமா சார். புரியுதுங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா 9, 10 கூட யாரு சேர்ந்துருக்கு இல்லையா? ஆமா, சேர்ந்துருக்கு சார். ஆமா சார், அதுக்கு நல்ல யோகம் தான் சார். ஓகே ஓகே ஓகே. யோகமானதா அப்படின்னா அது யோகமானதுன்னு நம்ம எடுத்துக்கணும் சார். சரிங்க சார். ஓகே. நம்ம உள்ள பாப்போம். உன்ன லக்னம் மட்டும் தான் நம்ம பாத்துருக்கோம். நம்ம இன்னும் சில ரூல்லாம் இருக்கு சார், அதை நம்ம பாப்போம். ஓகே ஓகே, நன்றிங்க. ஒரு நிமிஷம். அம்மா, அதாவது சுய ஜாதகம் பார்க்க வேண்டாங்கம்மா, டவுட் மட்டும் கேளுங்கம்மா. நிறைய 100 பேருக்கு மேல இருக்காங்க, டவுட் நிறைய நல்லா இருக்காது. சுய ஜாதகம்னா ஐயாட்ட நீங்க போன் பண்ணி கேட்டுக்கோங்க, சரிங்களா? அவர் நடத்தின பாடத்துல கேட்டா இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும். அதாவது யோகமான அது சம்பந்தமா ரூல் கேளுங்க, சரிங்களா? ஆமா, அதான் பெஸ்டா இருக்கும். ஏன்னா நீங்க எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்த்து 100 பேருக்கு பார்த்தோம்னா டைம் இல்லாது, ரொம்ப ஷார்ட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய ரகசியங்கள் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கேள்வி குறைச்சிங்கன்னா நிறைய ரகசியம் கிடைக்கும். ரகசியங்களுக்காக தான் உங்களுக்கு மீட்டிங்கே வச்சிருக்கேங்க. அவர் சொல்ல வரத சொல்ல விடுங்க. டவுட்ஸ் கண்டிப்பா நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 100 மேல போகும்போது நிறைய பேர் கேட்கிட்ட டைம் இல்லாத. சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே ஸ்டார்ட் பண்ணிக்கங்க சார். ஓகே. அதாவது கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க மட்டும் ஆன் பண்ணுங்க, மீதியெல்லாம் மைக் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இப்ப நடத்துனது மட்டும் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். சொல்லுங்க மேடம், நீங்க கேளுங்க. நடத்துனது கேளுங்க, தப்பு கிடையாது, சொல்லுங்க. இப்ப நீங்க விதி மதி கதி சேர்ந்து வந்தா அவங்க வாழ்க்கை போராட்டமா இருக்குன்னு சொன்னீங்க. அப்ப அவங்க யாப்பியத்தை பயன்படுத்தலாம்னு சொன்னீங்க. அதாவது விதி கேட்டிருக்கும் போது மேடம், விதி வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகமான நிலை இல்லாத போது அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்ப யோகம்னா என்ன சொல்லியிருந்தோம்? 1, 5, 9, 10, 11 சொன்னோம் இல்லையா? அந்த இடத்துல இல்லாம அது சம்பந்தப்படாம இருந்துச்சு அப்படின்னா சில வகையான போராட்டங்களை அவங்க சந்திக்க நேரிடும். ஓகே. அந்த சமயத்துல நம்ம வந்து பேர் மாத்தி வச்சுக்கலாம். அது எதனுடைய அடிப்படையில் மாத்தணும்? அதான் உங்களுக்கு அந்த 1, 5, 9 சொன்னேன். 1, 5, 9, 10, 11 அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாம நட்சத்திர எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? பஞ்சாங்கத்துல பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா அதுல நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்க நட்சத்திரத்துக்கு வந்து சூட்டபிளா இருக்கிற மாதிரி வந்து எது வருது அப்படிங்கிற மாதிரி நீங்க அதுல பார்த்து நீங்க வந்து செலக்ட் பண்ணி பேர் வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, நன்றி சார். 9, 10 கூடையவர் 6, 8, 12 மறைஞ்சாலும் யோகத்தை செய்வாருங்களா? கண்டிப்பா செய்வார் சார், கண்டிப்பா செய்வார், கண்டிப்பா செய்வார். அதோ அந்த 9, 10 கூடையவரோட ஒரு பாவகிரகம் இருந்துச்சுன்னா அந்த பாவகிரக திசையில அந்த 9, 10 கூடையவரோட பலன் எடுத்து செய்வாருங்களா? சார் கிளியரா இல்ல சார். தர்மாதியினுடைய பலனை கூட இப்ப சார் ஒரே நிமிஷம் சார். தர்மகர்மாதிபதியோடைய பலனை வேற கிரகம் எடுத்து செய்வாங்க சரி சார், அதை நம்ம பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். இப்ப பாருங்க, இப்ப வந்து சரிங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு சனி இருக்கு. இப்படி வச்சுக்கோங்களேன், சரிங்களா. இது ஒரு தர்ம கர்மாதிபதியா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப 6ஆம் இடத்துல என்னென்ன வரும்? இப்ப நோய் எதிரி, கடன் வழக்கு இல்லையா? இப்ப யாராச்சும் ஒருத்தங்க கடன் வாங்கினாங்கன்னா அவர் கூட இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? 6ஆம் இடம் தன்மை இருக்கு இல்லையா? அப்ப அந்த யோகம் அப்படின்னா யாராச்சும் கொடுத்தவர் கூட இறக்கலாம், அல்லது அவங்க கிட்ட சொல்லாம இருக்கலாம். ஏதோ ஒரு ரூபத்துல இப்ப கடன் கொடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஊர் விட்டு ஓடிடலாம். ஏதோ ஒரு ரீதியா வந்து பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அதாவது ஃப்ரீயா கிடைக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. இயல்பா கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை, புரியுங்களா? அதை வந்து பாவகிரகம் அப்படிங்கிறது நீங்க வந்து எடுக்க வேண்டியது கிடையவே கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப 8ஆம் இடம் வச்சுக்கோங்களேன். இப்ப யாராச்சும் ஒருத்தங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க, காரணம் புரிஞ்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க, அவங்க இறக்குறாங்க, அவங்க மூலியமா நம்மளுக்கு பணம் வர்றது 8ஆம் இடம் தான், புரியுங்களா? இப்போ ஒருத்தர் இட சம்பந்தமா ஒரு பஞ்சாயத்து பேசுறாங்க சார், வீட்டு இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களே ஒருத்தங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 6ஆம் இடம் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சர்வே வச்சு எல்லாம் அளக்குறாங்க அப்படி வச்சுக்கோங்க. அப்ப அளக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னும் கொஞ்சம் சேர்த்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்மளுக்கு ஒரு 50 அடி தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். சர்வே அளக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 55 அடி அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 5 அடி லாபம் தானே. அப்ப நீங்க பாட்டுக்கு நீங்க கமெண்ட் இருக்கீங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த சண்டைக்கு இழுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அது வந்து யோகமா கிடைக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க, காரணம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப குரு சனி இருக்கு. இப்ப அடமானம் வைக்கிறது வந்து 6ஆம் பாவம். இப்ப ஒரு தங்க நகை வந்து அடமானம் வைக்கிறீங்க, அப்ப வந்து ஒரு கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த அடமான கடன் வந்து நிறைவேற்றுது, அதை வந்து கட்டிடுது, நீங்க கடன் கட்ட வேண்டியது அப்படின்னு சொல்லுது. அது ஒரு யோகமா இல்லையா சார்? புரியுதா? யார் கேட்டாங்க சார்? கேட்டவங்க ஆன் பண்ணுங்க சார். சார் வணக்கம். அந்த யோகாதிபதி அவர் சொன்னது வந்து அதோட பாவகிரகம் ராகு சேர்ந்து இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாரு. அது வேற சப்ஜெக்ட் சார், அது நம்ம பின்னாடி பார்ப்போம் சார். அது பின்னாடி பார்ப்போம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதனால யோகம் கெடுமா கேடல, யோகம் கெடுமா கொடுக்கலாம் சார். அதுக்கு சில நிலைகள் இருக்கு சார், அதை நம்ம பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். அது பின்னாடி வருது, சப்ஜெக்ட் இருக்கு. பின்னாடி பார்ப்போம் சார். ஓகே சார். ஓகே சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார். சார் மகர லக்னம். சார் சொல்லுங்க. மகர லக்னம், துலாத்துல சனி, ஓகே, ராகு கூட இருக்கு சார். ஓகே. 9ல சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருக்கு சார். இது இப்படி தொழில் ரீதியா யோகம் வருமா எப்படி? இது வரும் சார், கண்டிப்பா கொடுக்கும் சார். எந்த இதுல இருந்தா நல்லா இருக்கும் இவருக்கு சார்? அதை நம்ம பாப்போம். அது கிரக சார், இதை மட்டும் கேளுங்க சார், சப்ஜெக்ட் மட்டும் கேளுங்க. யோகமானதுன்னா இது யோகமானது யோகமானது தானே?
அதை மட்டும் எடுத்துக்கோங்க, யோகமானது தான். சனி ராகு வந்து பாத்தீங்கன்னா யோகமானது தான், தப்பு கிடையாது. லக்னாதிபதி உச்சம் இல்லையா, யோகமானது தான். அதை மட்டும் பாருங்க. ஓகே சார், அடுத்த சப்ஜெக்ட் போலாம் சார். சப்ஜெக்ட் முடிச்சுட்டு நம்ம கேள்வி கேட்கலாம் சார். ஓகே சார், ஓகே சார். ஏன்னா இடையில கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னா சப்ஜெக்ட் மிஸ் ஆயிடும். ஓகே சார், ஓகே சார். இப்ப நம்ம லக்னத்துக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 12 பாவத்துக்கு நம்ம வந்து பார்க்க முடியும். இப்ப நம்ம 2ஆம் பாவத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப 2ஆம் இடத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தனஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா, அப்ப அந்த பணத்துக்கு உண்டான தர்ம கர்மாதிபதி யாருன்னு பார்க்கணும். இப்ப ரிஷப அதை வந்து தனத்துக்கு உண்டானதை பார்க்கணும். இப்ப 3ஆம் இடம் அப்படின்னா நம்மளுடைய முயற்சி அந்த தன்மை வரும் இல்லையா, முயற்சி சகோதரம் அதெல்லாம் வரும் இல்லையா. அந்த 3 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாலும் 3க்கு வந்து பாத்தீங்கன்னா 9, 10 வந்து பாத்தீங்கன்னா சனி குரு வந்து தர்ம கர்மாதிபதி வருவார். இப்ப இதே வந்து 4ஆம் பாவம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து குரு செவ்வாய் வந்து தர்ம கர்மாதிபதியா வருவார். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 12 பாவங்களுக்கு நம்ம வந்து பலன் பார்க்க முடியும். லக்னத்துக்கு மட்டும் இல்லாம 12 பாவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதிகள் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து இருக்கிறதோ பார்த்து இருக்கிறதோ வந்து பாத்தீங்கன்னா நல்ல யோகத்தை கொடுக்கும். புரியுங்களா? அதோட தசாபுத்தி காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வழிபடுத்தும். அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு பிறகு யோகமா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 7ஆம் பாவம், இப்ப இங்க சுக்கிரன் இல்லையா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9, 10 வந்து பாத்தீங்கன்னா புதனும் சந்திரனும். இப்ப புதன் சந்திரன் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்திலேயோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா கடகத்திலேயோ இருக்காங்க அப்படி வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி சூழல்ல வந்து பாத்தீங்கன்னாலும் இவங்களுக்கு திருமணத்துக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா யோகம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அதை தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் கூடவே வந்து பாத்தீங்கன்னா புதன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்ப இந்த மாதிரி சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா அவர் வந்து வெற்றி அடைவார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். கல்யாணம் பண்ணி வச்சு அவர் வந்து யோகம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப உதாரணமா மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதோட தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரூல் நீங்க எழுதிக்கோங்க. இப்ப வந்து மேஷ லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அதாவது 1, 5, 9, 10, 11 இந்த இடத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா திசா புத்தி நடத்தும் போதும், திசையோ அல்லது புத்தியோ நடத்தும் போது வந்து பாத்தீங்கன்னாலும் அதோட தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டத்துக்குண்டான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கொடுக்கும். இந்த 1, 5, 9, 10, 11 இருந்து ஒரு திசையோ அல்லது புத்தியோ நடத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம், ஒரு புதிய வாய்ப்புகள் அல்லது நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு இப்ப ஜாக்பாட் எல்லாம் கூட சொல்லலாம் இல்லையா. ஒருத்தர் ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா. அப்ப அந்த மாதிரி தன்மையில வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜாக்பாட்டுக்கு முயற்சி பண்ணலாம் அல்லது வேற ஏதாச்சும் ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி அவங்க இருக்கலாம். அந்த மாதிரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பெரிய அளவு முயற்சி இல்லாம கொடுக்கறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அதுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்காம கிடைக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப வாலண்டரியா அது கிடைக்கிறது அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். இப்ப நீங்க ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இப்ப அவங்களே வந்து கூப்பிடுறாங்க, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்ட்டு. இப்ப அவங்களே கூப்பிட்டு சார் உங்களுக்கு வந்து ஒரு 2 lakh எலிஜிபிள் இருக்கு சார், நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி கிடைக்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. காரணம் புரிஞ்சுக்கோங்க. அல்லது நீங்க ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட ஏரியா நினைச்சிருப்பீங்க. இப்ப அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் வரலாம், ஒரு அங்கிருந்து ஒரு ரியல் எஸ்டேட் காரர் வந்து உங்களை கூப்பிடலாம், சார் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு கொஞ்சம் சீப்பா இருக்கு நீங்க முடிச்சுக்கிறீங்களா அப்படின்ட்டு. அல்லது நீங்க ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கலாம், அந்த தன்மையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த மாதிரி அதை புரிஞ்சுக்கோங்க. எப்படி அதிர்ஷ்டம் அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க. நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்காம கிடைக்கிறது அப்படிங்கிறதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சார பரிவர்த்தனைன்னு ஒண்ணு இருக்கு ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா. சார பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களுடைய திசை புத்தி வந்து பாத்தீங்கன்னாலும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ராகு வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேது வந்து பாத்தீங்கன்னா சுவாதியில் இருக்கு. நம்ம பரிவர்த்தனை அப்படின்னா தெரியும், இது வந்து பாத்தீங்கன்னா சார பரிவர்த்தனைன்னு இருக்கு. பரிவர்த்தனைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா
அதாவது இரு கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய வீடுகளை மாற்றி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை. இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த சார பரிவர்த்தனை அப்படிங்கிறது நட்சத்திர பரிவர்த்தனை அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு கிரகத்துடைய நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கிரகம் இருக்கிறது, அந்த கிரகத்துடைய நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கிரகம் இருக்கிறது, அந்த மாதிரி. அப்ப இந்த மாதிரி நம்ம கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னாலும் சார பரிவர்த்தனை வந்து இருக்கா அப்படிங்கறது நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் சார பரிவர்த்தனை இருக்கா அதாவது பரிவர்த்தனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதோட தன்மையை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கிளியரா நம்ம வந்து பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அல்லது இப்ப சமீபமா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய திசை வந்து பாத்தீங்கன்னா சார பரிவர்த்தனை இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. அது மூல நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சார பரிவர்த்தனை பத்தி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சார பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களுடைய திசை புத்தி வந்து பாத்தீங்கன்னா பிரபலமான ராஜயோகத்தை செய்யும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பிரபலமான ராஜயோகத்தை கொடுக்குமாமா, அதையும் பாத்துக்கோங்க. அப்ப உங்களோட ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னாலும் வேறொரு கிரகத்துடைய நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கிரகங்கள் இருக்கா, 2 கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய நட்சத்திரங்களை வந்து பரிமாறி இருக்கா அப்படிங்கறதையும் நீங்க வந்து பாத்துக்கலாம். சரிங்களா? இப்ப ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுக்கிரனும் வந்து புதனும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சுக்கிரனும் உங்களுக்கு வந்து சனி வந்து பாத்தீங்கன்னா சார பரிவர்த்தனை இருக்கு. இப்ப அவங்களுக்கு சுக்கிர திசையோ சனி திசையோ வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வரல. ஆனா அந்த மாதிரி சூழல வந்து பாத்தீங்கன்னா திசா புத்தி வேற ஏதாச்சும் ஒரு கிரகத்துடைய திசா புத்தியில வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தி வரும் இல்லையா, அந்த புத்தி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகும். அது சுக்கிர இது வரும்போதும் சரி, உங்களுக்கு சனி வரும்போதும் சரி, அந்த சுக்கிரன் சனி காம்பினேஷன் வரும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது வகையான ஒரு மாற்றம் கொடுக்கும், ஒரு பிரபலமான ராஜயோகத்தை வந்து அது கொடுக்கும். அதையும் தெரிஞ்சுக்கும். அப்புறம் ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா வர்க்கோத்தமம் அடையும் இல்லையா. வர்க்கோத்தமம் அப்படின்னா இப்ப வந்து ராசிலையும் ஒரே ராசியில் இருக்கிறது, அம்சத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கிறது. அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி 1, இங்க வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி 2, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 9 கிரகத்துக்கும் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். சரிங்களா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கேது வந்துருது, 2வது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன், 3வது வந்து பாத்தீங்கன்னா குரு, 4வது வந்து பாத்தீங்கன்னா குரு தான், 5ல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன், 6ல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய், 7 வந்து செவ்வாய் தான், இது செவ்வாயோட நட்சத்திரம். 8ல வந்து பாத்தீங்கன்னா சனியோட நட்சத்திரம், உத்திரால வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரம், இங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் தான். சதயம் வந்து பாத்தீங்கன்னா ராகுவோடது, ரேவதி வந்து பாத்தீங்கன்னா புதனோடது. இதுல பாருங்க இந்த குருவுக்கும் வந்து குரு செவ்வாய் சூரியன் இந்த 3க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இடம் வருது. ராசியில வந்து பாத்தீங்கன்னா 2 இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா வர்க்கோத்தமா பாதங்களாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது இந்த உடைப்பட்ட நட்சத்திரமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தன்மையில இருக்கு. இதுக்கு இன்னொரு விதி என்ன அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 1, 5, 9 அதிபதி. சரிங்களா? இப்ப 9ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வர்க்கோத்தம நட்சத்திரமா வச்சிருக்கு, 2 வர்க்கோத்தம நட்சத்திர பாதத்தை வச்சிருக்கு. இப்போ செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சித்திரை 2, 3 வந்து வச்சிருக்கு. இதுக்கப்புறம் சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உத்திராடம் அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்கு. இப்ப இந்த நட்சத்திர பாதத்துல எந்த கிரகம் வந்து திசை நடத்தினாலும் பரவாயில்ல. சரிங்களா? அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு ராஜயோகத்தை செய்யும்.
அந்த வர்க்கோத்தமம் பெற்ற நட்சத்திர பாதம் அந்த புத்தி வரும் இல்லையா, அந்த தன்மையில வந்து பாத்தீங்கன்னா எந்த வீடு அது வந்து இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து மகர லக்னமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து அவருக்கு வந்து ரோகிணியில வந்து ராகு வந்து நடத்திட்டு இருக்கு, ரோகிணி 2ல ராகு நின்று திசாபத்தி நடத்திட்டு இருக்கு. அப்புறம் அவர் வந்து மகர லக்னமா இருக்காரு. அப்ப அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரிஷப லக்னத்துடைய ஆக்டிவிட்டியில வந்து அவர் மாறிடுவார். இப்போ மகர லக்னம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த அளவுக்கு மேக்கப் பீரியட் இல்லாம இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த ராகு அங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னாலும் ரிஷப லக்னத்துடைய தன்மை சுக்கிரனோட தன்மை இல்லையா, அதனால அவர் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு இருப்பார். அது காரணம் புரிஞ்சுக்கோங்க. அது எந்த இடத்துல வந்து ஒரு நட்சத்திர கிரகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்கும், அந்த நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து திசாபுத்தி நடத்தும் போது அது வந்து லக்னமாக மாறி செயல்படும் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து மூல நூல்கள் கிடையாது, இது என்னுடைய குருநாதர்கள் குறிச்ச சூட்சமான விதி, அது தெரிஞ்சுக்கோங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இது வரைக்கும் எடுத்ததுல சந்தேகம் இருந்தா ஏதாவது கேட்கலாம். கடைசியா கேட்டுக்கலாம். சரிங்க சார், ஏன்னா கடைசியில மொத்தமா இருக்கும்போது இதா இருக்கும் சார். இல்ல பரவாயில்ல சார், ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நிறைய உள்ள வரதுனால டிஸ்டர்பன்ஸ் ஆகும் சார் உங்களுக்கு. ஓகே சார், ஓகே சார், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஓகே சார், சரி. தேங்காய் வண்டிங்களாண்ணா? சரிங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களுடைய மூலத்திரிகோண வீடுகள். சரிங்களா, இப்ப இந்த கிரகங்களுடைய மூலத்திரிகோண வீடுகள் அப்படின்னா இப்ப இந்த உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து குரு வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது வந்து தனுசு லக்னம் அப்படின்னா இந்த குரு அப்படிங்கிறது மூலத்திரிகோணத்துல இருந்து திசாபுத்தி நடத்தும் இல்லையா, அப்ப அந்த திசையோ புத்தியோ நடத்துறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அபரிமிதமான ஒரு யோகத்தை வந்து கொடுக்கும். சரிங்களா, அந்த அதிபதிகள் நீங்க வந்து கணக்கில் எடுக்க வேண்டாம். சரிங்களா, 6ஆம் அதிபதியா இருக்கு, 8ஆம் அதிபதியா இருக்கு அப்படின்னா அது வந்து வேற மாதிரி மாற்றி கொடுக்கும். புரியுங்களா, நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த 6, 8, 12 வரும்போது எப்படி வந்து யோகத்தை கொடுக்குது அப்படின்ட்டு, அந்த தன்மை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதாகும். அந்த கூட்டு கிரகங்கள் பத்தி நம்ம பேசணும் இல்லையா, இந்த கூட்டு கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1ல இருக்கலாம், 5ல இருக்கலாம். இந்த கூட்டு கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1, 5, 11 இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். நம்ம கூட பழகிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு பிரயோஜனமா இருக்கும். சரிங்களா, இப்ப நம்ம அப்படிங்கறத வச்சுக்கோங்க, இது வந்து 7ஆம் இடம்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாடிக்கையாளர்களா இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர்களா இருக்கலாம், அல்லது நம்ம பார்ட்னரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சரிங்களா, இப்ப இந்த தன்மை எப்படின்னா இப்ப வந்து பாருங்க, இப்ப நம்ம வந்து லக்னமா இருக்கிறோம், இது வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் ஆயிருது. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 7க்கு வந்து 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய 5ஆம் இடம். இப்ப 7க்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 11ஆம் இடம். அப்போ நம்ம கூட பழகிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் நன்மை, அதாவது நம்ம கூட பழகிறதுனால அவங்களுக்கும் நன்மை, அவங்க கூட பழகிறதுனால நம்மளுக்கு ஒரு நன்மை. சரிங்களா, ஒரு பரிபூர்ணமான ஒரு நட்பா வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பொருத்தமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா, இந்த 7ஆம் பொருத்தம் இப்ப ஒரு நண்பர்கள் இணையும் போதே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணு சிம்ம ராசியில கும்ப ராசியில இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆத்மார்த்தமான நட்பா இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். இப்ப பாருங்க, இந்த 7ஆம் இடம் அப்படின்னா நம்மளுடைய நண்பரா இருக்கலாம், அல்லது வந்து வாடிக்கையாளா இருக்கலாம்.
அப்ப இந்த இதோட 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 11. அவங்களோட விருப்பம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய விருப்பம் வந்து பாத்தீங்கன்னாலும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விருப்பமா இருக்கும். புரியுதுங்களா? அப்ப எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டு கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 11 இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல பிரயோஜனமா இருக்கும். இந்த ஜோதிடர்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது வந்து நல்ல ஒரு விசேஷமான ஒரு யோகத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி அதை நீங்க எடுத்துக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் வந்து கிரகங்கள் பார்க்கலாம். இப்ப பொதுவா கிரகங்களுக்கு 7ஆம் பார்வை இருந்தா கூட இப்ப பாருங்க, இங்க வந்து செவ்வாய் இருக்கு, இங்க வந்து சனி இருக்கு, இங்க வந்து குரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குரு வந்து இங்க பாக்குது, சனி இங்க பாக்குது, சனி இங்க பாக்குது இல்லையா, குரு வந்து இங்க பாக்குது, செவ்வாய் இங்க பாக்குது, சனி வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பார்வையா பாக்குது. அப்ப இந்த மாதிரி பாக்குறதோ 5ஆம் இடத்தை பாக்குறதோ அது வந்து யோகம் தான். அதையும் புரிஞ்சுக்கோங்க. பொதுவா கிரகங்களுக்கு வந்து 7ஆம் பார்வை இருந்தா கூட இந்த குரு செவ்வாய் சனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பார்வை இருக்கு இல்லையா, இப்ப இந்த மாதிரி அமைப்புல வரக்கூடிய ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னாலும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நம்ம கூட பழவர்களும் நல்லா இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு ரீதியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா கூட அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நல்லா இருப்போம். அதன் மூலியமா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. புரியுதுங்களா? அதுக்கப்புறமா அந்த 5ஆம் இடத்துல வந்து 5 11 கிரகங்கள் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகப்படியான பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும். புரியுங்களா? இப்ப ஏதாச்சும் ஒரு இப்ப டிவி வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து வேற யாராச்சும் ஒருத்தங்க கிஃப்டா பண்ணிடுவாங்க, டிவி வாங்கிடுவாங்க. புரியுதுங்களா? 11 இருந்தாலும் அந்த மாதிரி தான், 5 இருந்தாலும் அந்த மாதிரி தான். அதை நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த 5 11 இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து அதிகப்படியா ஆசைப்படணும் அப்படின்னா இப்ப எதையுமே நம்ம மனசுல நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து கிடைக்கும். அதையும் பாத்துக்குவோம். இப்போ ஜோதிட சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அருளணி பொருளணின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களுடைய தன்மைகளை வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுல பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது 1 5 9 சரிங்களா? இது இந்த காலபுருஷ லக்னத்தை வச்சு நம்ம வந்து பேசுவோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுடைய லக்னம் வந்து மேஷம், இதனுடைய 1ஆம் வீடு அப்படின்னா இதோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கு, 5ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கு, 9ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு, 4ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சந்திரன், 8ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய், 12ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு. சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ஒரு டைம் வருது, செவ்வாய் வந்து 2 டைம் வருது, குரு வந்து 2 டைம், சந்திரன் வந்து ஒரு டைம் வருது. இப்ப நம்ம அதை வந்து ஒரு லிஸ்ட் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து சூரியன் எடுப்போம், சூரியன் எழுதியாச்சு, செவ்வாய் எழுதியாச்சு, குரு எழுதியாச்சு, சந்திரன் எழுதியாச்சு, கேது இங்க வருது. ஏன்னா கேது இங்க ஏன் வருது அப்படின்னா செவ்வாய் போல வந்து பாத்தீங்கன்னா கேது. சரிங்களா? இங்க பொருளணியில வந்து பாத்தீங்கன்னா சனியை போல் ராகு இருக்கிறதுனால ராகு வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஆட் ஆகுறாரு. இப்போ இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னத்துல ஒருத்தர் பிறகுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இது எந்த அணியில வருது, இது வந்து செவ்வாய் வருது இல்லையா, செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அருள் அணியில் வருது இல்லையா. அப்ப இந்த அருள் அணி கிரகத்தில் இருக்கக்கூடிய திசாபதிகள் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு நல்லா இருப்பாங்க. புரியுங்களா? இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி சுக்கிரன் புதன் ராகு இந்த மாதிரி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வகையான சோதனைகள் இருக்கும்.
நினைக்கிறது நடக்காம இருக்கும். அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னாலும் அது வந்து பிரதிபலிக்கும். அதை வந்து உங்களோட திசாபுத்தி ரீதியா நீங்க பார்க்கும்போது ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து கன்னி லக்னத்துல பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பொருளணியா வருது இல்லையா? அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அருளணியில் இருக்கக்கூடிய திசாபுத்திகள் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு போராட்டமான ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இருப்பாங்க. இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா பொருளணி சார்ந்த கிரகங்கள், இப்ப இந்த சனி திசையா இருக்கலாம், அல்லது வந்து சுக்கிரனோட இதா இருக்கலாம், புதன் இருக்கலாம், ராகு இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு தன்மையில வந்து பாத்தீங்கன்னாலும் அவங்க வந்து நல்லா இருப்பாங்க. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா வகையான வளமைகள் வந்து கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? இப்ப அருளணி லக்னத்துல வந்து ஒருத்தர் பிறந்துட்டாங்க, பொருளணி லக்னத்துல ஒருத்தர் பிறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த பொருள் இப்போ உதாரணமா இப்ப ஒருத்தருக்கு சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அணிகள் மாத்தி இருக்கும்போது அதுக்கு சில விதிவிலக்கல் இருக்கு. அதை நான் இப்ப பார்ப்போம். இப்ப உதாரணமா ஒருத்தர் வந்து சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காரு. சரிங்களா? அவருக்கு வந்து இப்ப ராகு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சிம்ம லக்னத்தில் ராகு திசை நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இது வந்து என்ன கிரகம் வருது? பொருளணியில் வருது இல்லையா? இப்ப இது வந்து அருளணியோட இது. அப்ப அந்த பொருளணியில வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருப்பார். புரியுங்களா? அப்ப ஆரம்ப காலத்துல ஒரு கஷ்டத்தை கொடுக்கும், அதுக்கப்புறமா அவர் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கறது அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ராகு திசையில வந்து பாத்தீங்கன்னா 18 வருஷம் இல்லையா? அப்ப முதல் 9 வருஷம் அவர் கஷ்டப்படுவார், மீதி 9 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவர் நல்லா இருப்பார். அது காரணம் புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த அதாவது ஒற்றைப்படையில் இருக்கும்போது மட்டும்தான் அது வந்து அந்த மாதிரி வேலை பண்ணுவார். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இது வந்து ராகு இங்க இருந்தாலும் பரவாயில்ல, 5 இருந்தாலும் பரவாயில்ல, 1, 5, 9, 11 இருந்தா பரவாயில்ல. புரியுங்களா? இப்ப இதே இரட்டைப்படையில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் 9 வருஷம் வந்து எப்படி ஒற்றைப்படையில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் 9 வருஷம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 9 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொடுத்துருவாங்க, திரும்பி 9 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே புடுங்கிடுவாங்க. காரணம் புரிஞ்சுக்கோங்க. அப்படியே உல்டாவா நடக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருளணி அவர்களுடைய தன்மை வந்து பாத்தீங்கன்னா உல்டாவா நடக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதை நீங்க உங்களுடைய அனுபவங்கள்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். சரிங்க, ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதுல சார் நம்ம இதோட இது பண்ணிக்கலாம் சார். வேற ஏதாவது சந்தேகங்களுக்கு நம்ம வந்து விளக்கம் கொடுக்கலாம் சார். மணிகண்டன் சார். முத்துப்பாண்டினா. ஓகே, டவுட்டுங்கயா? டவுட் யாராச்சும் இருந்தா கேட்க சொல்லிடலாம் சார். டைம் கரெக்டா இருக்கு சார், ஒரு 1/2 hour இருக்கு. மூலத்திரிகோணம் வந்து அது கரெக்டா எனக்கு புரியலைங்க. அது மூலத்திரிகோணத்துல கிரகங்கள் இருக்கும்போது மூலத்திரிகோணத்தில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலனை தான் கொடுக்கும் சார். கிரகங்கள் அதோட மூலத்திரிகோண வீட்டுல இருந்து பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னாலும் அதோடைய நல்ல நிலையில தான் கொடுக்கும். ஓகே சார், ஓகே. ஆனா ஒரு கிரகம் வந்து உச்சமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய மூலத்திரிகோண வீட்டை வந்து காலி பண்ணி பாதிக்கப்பட்டுரும். ஓகே சார், ஓகே. ஓகே, ஒரு கிரகம் உச்சமடையும் போது வந்து பாத்தீங்கன்னா மூலத்திரிகோண வீட்டை பாதிக்கப்பட்டுரும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க சார். மூலத்திரிகோணத்துல அந்த குரு 6ல இருந்தா என்னங்க சார் ஆகும்? புரியல சார். 5 கூடவே 6ல இருந்தா என்ன ஆகும்? லக்னாதிபதியும் ஓகே 5 குடையரும் 6 குடையனோட சேர்ந்து 6லயே இருந்தா சார் அது பலன் வேணாம் சார். அதை நம்ம பின்னாடி இன்னொரு இதுல பாப்போம் சார். இது சம்பந்தப்பட்ட மட்டும் கேளுங்க சார். இதுல கிளாஸ்ல டவுட் மட்டும் கேளுங்க. நல்லதுங்களா ஐயா? 1-5 சேர்றது நல்லது சார். 1-5 சேர்றது நல்லது. நன்றி நன்றி. ஓகே சார். மூலத்திரிகோணம்னு சொன்னீங்க இல்லையா, அதுல தனுசுல குரு இருந்தா மட்டும்தான் அது ஆக்டிவேட் ஆகுமா, இல்ல அந்த குரு வேற எங்க இருந்தாலும் ஆக்டிவேட் ஆகும்? அதான் உங்களுக்கு அந்த ரூல் சொன்னோம் இல்லையா, 1, 5, 9, 10, 11 இருந்தா நல்லதுன்னு சொன்னோம் இல்லையா? ஆமா. இப்ப வேற லக்னத்துக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா உதாரணமா மேஷ லக்னத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்ப குரு இங்க இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, குரு திசை வந்து நல்லா இருப்பாங்க. ஓகே, ஓகேங்க சார். இதே மூலத்திரிகோண வீடு நம்ம போட்டோம் இல்லையா, இருங்க ஒரே நிமிஷம் இருங்க.
அந்த 1, 5, 9, 10 இருந்தா மட்டும் இல்லைங்க, மத்த இதுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல யோகத்தை தான் கொடுக்கும். கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த லக்னம் வந்து மேஷ லக்னத்துல இருக்கு. இப்ப இந்த மூல திரிகோணத்துல இருந்து ஒரு திசா நடந்துக்கும் போது நல்லதான் பண்ணும். அது எப்படி நல்லது பண்ணும் அப்படிங்கறது நம்ம ஜாதக ரீதியா நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடும். பொதுவா ஒரு ரூலா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எல்லா லக்னக்காரங்களுக்கும் அந்த மூல திரிகோணத்துல இருக்கிற கிரகம் நல்லதான் பண்ணும். ஆமா, கண்டிப்பா நல்லதான் பண்ணும். ஆமா, எல்லா லக்னத்துக்கும் அதை நீங்க எழுதிக்கோங்க சார். அதுக்கு சில நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணணும் சார். அதை நம்ம இன்னொரு வகுப்புல நம்ம பார்ப்போம் எப்படி அதை வந்து ஆக்டிவேட் பண்றது. இப்ப சார் நம்ம ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது சார். இப்ப ஒரு 250 வாட்ஸ் 240 வாட்ஸ் வீட்டுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அது பாஸ் ஆகுது. நம்ம டைரக்டா அதை கையில தொட முடியுமா? முடியாது இல்லையா? ஆனா இதே நம்ம தகுந்த உபகரணம் போட்டுட்டு அதை கையில பிடிக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில நம்ம வழிமுறைகள் நம்ம பயன்படுத்தும் போது அதை நம்ம பிடிக்க முடியும். கரண்ட் நம்ம கையில பிடிக்க முடியும். அது நம்மள ஒண்ணும் பாதிப்பு பண்ணாது. அது நம்ம தகுந்த பாதுகாப்பு உபகரணத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதே மாதிரி சில ஜோதிட ரீதியா சில வழிபாடுகள் மூலியமாவும் நம்ம வந்து அதை நம்ம பண்ணுவோம். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க சார். ஒரு சின்ன சந்தேகம் சார். சொல்லுங்க சார். சார், இந்த அருள் அணி பொருள் அணி நீங்க எப்படி சார் நீங்க பிரிச்சீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது சார், இந்த 1, 5, 9, 4, 8, 12 அதிபதிகள் வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னத்துல இருந்து பிரிக்கணும் சார். மேஷ லக்னம் தான் வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷ லக்னம் சார். அதனால அந்த மேஷ லக்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் இடம் அப்படிங்கிறது செவ்வாய் வருது. 8ஆம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் வர்றாரு. 4ஆம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வர்றாரு. 5ஆம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வர்றாரு. 9ல வந்து பாத்தீங்கன்னா குரு வர்றாரு. 12க்கு வந்து பாத்தீங்கன்னாலும் குரு தான் வர்றாரு. சரிங்களா? இப்போ சூரியன் நீங்க எழுதிட்டுமா அருளணியில வந்து பாத்தீங்கன்னா புரியுதுங்களா? செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அருளணியில் வந்துட்டோம். சூரியன் செவ்வாய் குரு சந்திரன் வந்துட்டோம். எழுதிட்டுமா? அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு கூட வந்து பாத்தீங்கன்னா கேது சேர்த்தி இருக்கோம். பாரம்பரிய ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயை போல கேது செயல்படுவாரு. அதனால இந்த கேது வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகே சார். ஓகே சார். சரிங்களா? இதே பொருளணி வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிறது பொருளணி. அப்போ 3, 7, 11 வர்றது வந்து பாத்தீங்கன்னா பொருளணி. அப்ப வந்து சனி சுக்கிரன் புதன் வருது. சனியை போல ராகு வர்றதுனால ராகு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆட் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே நன்றிங்க. புரியுது. நன்றி நன்றி. மிக அருமையான விளக்கம். நன்றி. ஓகே சார். ஓகே சார். நன்றிங்க சார். எல்லாம் குருநாதருடைய விளக்கு சார், நம்மளுடைய விளக்கம் கிடையாது சார். அது போல இந்த கூட்டு கிரகங்கள் 1, 5, 9 இருக்கலாம்னு சொன்னீங்க. அந்த பாயிண்ட் வரும்போது நெட் கட் ஆயிடுச்சு. கொஞ்சம் மறுபடியும் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதான் மேடம், கூட்டு கிரகங்கள் 5ல் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 1, 5, 9 இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலனா கொடுக்கும். ஓகேங்க சார். நல்ல பலனா கொடுக்கும். அதாவது அந்த கிரகங்களுடைய திசைகள் நடக்கும்போது. ஆமா, அதுல அந்த கூட்டு கிரகங்கள் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த சனி குரு வரும்போதுதான் வந்து அது நல்லா ஆக்டிவேட் ஆகும். அந்த கோச்சார சனி குருவும். ஆமா, கோச்சார சனி வந்து பாத்தீங்கன்னா சனி குரு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு வந்து சிம்பிளா ஆக்டிவேட் ஆயிருக்கு, சும்மா ஒரு கொஞ்சமா கிடைக்கும் இல்லையா? அதோட பலன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ராசி வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தொடும் இல்லையா? ஆமா. இப்ப இந்த சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் இந்த 4 கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா குரு சனி இங்க வரும்போது, குரு வந்து இங்க முன்னாடி வரும்போது நல்லது பண்ண ஆரம்பிச்சிருவாரு. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு முயற்சி மூலியமா கிடைக்கிறது. ஓகேங்க சார். அந்த டைம்ல அவர் தூங்கிட்டு இருந்தாலும் ஒண்ணும் கிடைக்காது, அதை புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த குரு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணி அவர் ஜெயிக்கணும். அது என்ன வேணாலும் இருக்கு, அவரோட முயற்சி எப்படிப்பட்டதாக இருக்கலாம், அவர் முயற்சி பண்ணணும். இதே சனி வந்தா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் இந்த தன்மைகளை வந்து அவர் கொடுப்பாரு. பட் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பினையா கொடுப்பாரு, குறைச்சு கொடுப்பாரு. அந்த மாதிரி அதை புரிஞ்சுக்கணும். இதே வந்து சூரியன் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவேஷன் இருக்கும். நீங்க கேட்கலாம், இப்ப வந்து சூரியன் வந்து இங்க இருக்கும் போதும் இந்த மாதிரி கூட்டுக்குற ஜாதகங்கள் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க இருந்தா வந்து இந்த மகர, அதாவது தனுசில் இருக்கக்கூடிய கிரகத்துல பார்க்கும் இல்லையா, சூரியன் இங்க கோச்சார சூரியன் இங்க வரும்போது, இதே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார சூரியன் வந்து
தனுசில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 கிரகத்தோட ஆக்டிவேஷன் பண்ணும் இல்லையா? அப்ப இந்த ஒளி கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் வந்து ஒளி கிரகங்கள். நம்ம சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா டே பேசிஸ் தான் நம்ம எடுக்க முடியும், அதை நம்ம எடுக்க கூடாது. இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மாத கிரகமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை வந்து நம்ம இது பண்றதுக்காக அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியில வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை வந்து நம்ம கேட்கணும். புரியுதுங்களா? இப்ப அந்த கூட்டு கிரகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டு கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இங்க தனுசுல வரும்போது இது வந்து ஆக்டிவேஷன் ஆகும். இதே வந்து பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஆனி மாசம் வந்து இது ஆக்டிவேஷன் ஆகும் மிதுனத்துல வரும்போது. இப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த 1, 5, 9 மாசங்கள்ல தான் நடக்கும். தனுசுல இத்தனை கிரகம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மார்கழி மாசம் நல்ல பல விஷயங்கள் நடக்கும். இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சித்திர மாசம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஆணில வரும்போது நல்லா இருக்கும், ஆவணியில வரும்போது நல்லா இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதங்கள்ல தான் நல்லா இருக்கும். முக்கியமான சம்பவங்கள் எல்லாமே இந்த மாசம் தான் நடக்கும். இந்த கூட்டுக்கிரகங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு சக்தி இருக்கு. நீங்க அது பழைய ஜாதகங்கள் உங்களை எடுத்து உங்களோட ஆய்வு ஜாதகங்களா இருக்கலாம், அல்லது உங்களோட வேற யாராச்சும் ஒரு ஜாதகங்களா இருக்கலாம். இதை நீங்க எடுத்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் ஆய்வுல வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து தெரியும். சார் கூட்டு கிரகங்களுக்கு வரும்போது அந்த மாசம் சிறப்பா இருக்கும். ஆமா 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 அது ஆக்டிவேட் நடக்கும் மேடம். அதை பாத்துக்கலாம். நீங்க எப்படி இருக்குன்னு நீங்க அதை பாருங்க, அனலைஸ் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். எதையுமே நீங்க அனுபவத்துல கத்துக்கும் போது நாங்க விதியா சொல்றோம், நீங்க அனுபவத்துல கத்துக்கும் போது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. சார் ஒன்னாம் இடம், 5ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படி. ஆமாங்க ஆமாங்க ஆமா கூட்டு கிரகங்கள் 1, 5, 9, 10, 11 இருக்கலாம். நல்லது. இல்லைங்க சார், இப்போ அதை தவிர கூட்டு கிரகம் வந்து 12ல இருக்கு. அப்ப 12 இடத்துக்கு அதுக்கு 1, 5, 11ல வந்து அந்த மாதம் அந்த மாதிரி சூரியன் வரும்போது எடுத்துக்கலாம் மேடம். 12ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு கிரகங்கள் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் வருங்க. வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு தொடர்பு வரும். ஆனா அங்க ராகு வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு சார். அது ராகு நீச்சம் எந்த வீட்டுல இருக்காருங்க? 12 ராகு, அதான் 5 கிரகம் இருக்குங்க சார். தனுஷ் லக்னம், விருச்சிக வீட்டுல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், ஓகே, ராகு இருக்காங்க சார். ஏதாச்சும் எக்ஸ்போர்ட் சம்பந்தமா ட்ரை பண்ணலாம் மேடம். இல்ல நான் டாக்டர் சார். ஓகே, நீங்க அது நல்லதுதான் மேடம். 12ஆம் இடமே மருத்துவமனை தான் உங்களுக்கு அது யோகத்தை கொடுக்குறது இல்லையா? ஓகே ஓகே. 12ஆம் இடம் ஒன்னும் ப்ராப்ளம். நல்லதுதான் மேடம், நல்லதுதான். ஓகே ஓகே. ராகு வழிபாடுகள் பண்ணும்போதே நல்லாயிரும். அது நம்ம அந்த பரிகாரங்கள் இன்னொரு மீட்டிங் வரும் மேடம், நம்ம அதுல பார்ப்போம் என்னென்ன கிரகத்துக்கு எப்படி மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். அதே 3ஆம் இடத்துல இல்லதாங்க ஐயா? 3 நல்லதுதாங்க, 3 நல்லதுதான், பிரச்சனை கிடையாது. பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அது யோகத்தை கொடுக்காது. அப்போ அதாவது அந்த 1, 5, 9 இருக்கும் இல்லையா, 1, 5, 9, 10, 11 இருக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து யோகத்தை கொடுக்காது. ஐயா 6ல இருக்குது கூட்டுக்கிறேன் அதிகமா. நல்லதுதான் சார், எதிரிகள் மூலியமா நல்லதுதான் சார். சார் 2ஆம் இடத்துல கூட்டு கிரகம் துலாம்ல இருந்ததுன்னா சூரியன், ராகு, சுக்கிரன். மேடம் அதுக்கு எல்லாமே நல்லதுதான். உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிர்ஷ்ட பத்தி நம்ம பாக்குறோம் இல்லையா, அதுல 1, 5, 9, 10, 11 மட்டும்தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 5, 11 தான். அதுல உங்களுக்கு அந்த எலாபரேட் பண்ணி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா 1, 5, 9, 10, 11 அப்படிங்கறது நீங்க வந்து எடுத்துக்கலாம். சார் சொல்லுங்க. சிவாலி சார். சார் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், முருகன் பேசுறேன் சார். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். எனக்கு வந்து விருச்சிக லக்னம் சார். ஓகே சார். கடகத்துல 4 கிரகம் இருக்குங்க சார். ஓகே சார். இது எப்படிங்க சார்? 9 ஆனா லக்னத்துக்கு வந்து 9ல இருக்குது. ஆமா சார். கூட்டு கிரகம். ஆமா சார். விருச்சிக லக்னம், சூரியன், ஓகே, புதன், செவ்வாய், கேது கூட்டு கிரகம். இது இந்த அதாவது இந்த கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு சனி வந்து மீட் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கு சார். இது நல்லதுதான் சார், நல்லதுதான் சார். இதை புரிஞ்சுக்கோங்க. தற்காலிகமா கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய், அதாவது சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள மீட் பண்ணும்போது நடக்கும். ஆனா இதுல என்ன தெரிஞ்சுக்கோங்க, அது சனி வந்து மீட் பண்ணும்போது நல்லது நடக்கும்னா அது வந்து எனக்கு வந்து லக்னம் வந்து செவ்வாய்ங்க சார். ஓகே சார். செவ்வாய் வந்து அருள் அணில. அதை பத்தி அதான் சார், சனி அப்படிங்கிறது கொடுப்பினைன்னு எடுத்துக்கணும் சார். ஓகே சார், ஓகே. கொடுப்பினை சார். அப்ப அதாவது கொடுப்பினை அப்படின்னா இப்ப நீங்க ஒரு 100 ரூபாய் கேக்குறீங்க சார், உங்களுக்கு ஒரு 20 ரூபாய் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா அது கொடுப்பினை. உங்களுக்கு 20 ரூபாய்க்கு தான் அது வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா அது வந்து கொடுப்பினை.
சூப்பர் சார், சூப்பர் சார். அவ்வளவுதான் சார். நன்றி சார். மூல திரிகோணத்துல மிதுன லக்னத்துல குரு. ஓகே. இது வந்து லக்னத்துல குருவா? புரியல சார். மூல திரிகோணம் மிதுன லக்னத்துல குரு, லக்னத்துல குரு, மிதுன லக்னத்தில் குரு. அது எப்படி சார் மூல திரிகோணமா வரும் சார்? அது அவருக்கு சார் ஜோதிடம் அவருக்கு தெரியாது, அவர் தவறா கேட்டாரு. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஓகே சார், ஓகே. சரி. மிதுனத்துல புதன் திக்பலமாக இருக்காரு. ஓகே, சொல்லுங்க. ஆமா சார். வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார். சார், நம்மளுக்கு தனுசுல வந்து குருவும் சனியும் சேரும் போது நம்மளுக்கு கொரோனா வந்தது. புருஷ தத்துவப்படி 9ஆம் இடத்துல இருந்ததுல்ல? ஆமா சார். அது ஏன் சார் அந்த மாதிரி வந்து எல்லாம் கூட்டுக்கலவையா இருக்கும்போது நம்மளுக்கு ஏன் கொரோனா வந்து இன்னும் நம்ம பாடுபட்டு இருக்கிறோம்? எல்லாம் ராகு எங்க இருக்குன்னு பாக்கணும் சார். நோய் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ராகு தான் சார் காரணம். ஆனா ஜோதிடங்கள்லாம் அப்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. 9ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லா அருமையா வரும் குரு சார். அது குரு மட்டும் பாக்குறாங்க சார். மொத்தம் 4 கிரகங்கள் இருக்கு சார். அதாவது புரியுதுங்களா? இப்ப குரு சனி ராகு கேது இருக்கு இல்லையா? நீங்க பாருங்க, கேது இங்க இருந்துச்சு, அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. கேது அவங்க பாக்கல, குருவையும் சனியும் மட்டும் வச்சு பேசிட்டு இருந்தாங்க. காரணம் புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? இப்ப வந்து காலபுருஷன் இங்கதான் சார். ஆமா சார். இப்ப எங்க இருக்கு? ராகு வந்து பார்வையில் என்ன சார்? ராகுடைய பார்வை என்னங்க? 3-7-11 தான் சார். ஓகே சார், 7 விட்டுருங்க சார். ஏன்னா அங்க கேது இருப்பாரு, அதை பார்க்க வேண்டாம். 3-11 மட்டும் வச்சுக்கோங்க. இருக்கு, அதாவது 1 அங்க இருக்கிறதே அங்கதான். 3-11 சரிங்களா? இப்ப பாருங்க, இங்க லக்னத்தை காலி பண்ணிட்டாரு. 11ஆம் இடத்துல வந்து இங்க 5ஆம் இடத்தை காலி பண்ணிட்டாரு. நோய் எதிர்ப்பு சக்தி அங்கதான் இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப இங்க வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா ஆயிருச்சுங்களா? ஆமா சார். 12ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா மீன சார், ஹாஸ்பிட்டல். இப்ப இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா முகமூடி ராகு வந்து ஒரு, அதாவது கொள்ளக்காரன்னு பேர் இருக்கு, தெரியும் இல்லையா? முகமூடி திருடன் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? இப்ப எல்லாத்தையுமே முகமூடி போட்டு சுத்திட்டு இருக்காங்க. காரணம் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரிஷப ராசி சார். ரிஷப ராசி வந்து பாத்தீங்கன்னா மாட்டுடைய ராசி. ரிஷபம் அப்படிங்கிறது வந்து மாடு, அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாயில வந்து பாத்தீங்கன்னா பொட்டி போடுறதுன்னு சொல்லுவாங்க. பாத்துருக்கீங்களா? கிராமப்புறத்துல இருந்தீங்கன்னா தெரியும். மண்ணு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு வந்து பொட்டி கட்டி விடுவாங்க வாயில. இப்ப வந்து கிருமி பரவக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பொட்டி கட்டி விட்டுருக்கோம். நம்மளே வந்து நம்ம ஒரு முகக்கவசமா நம்ம போட்டு வச்சிருக்கோம். காரணம் புரிஞ்சுக்கோங்க. அது இங்க இருக்கும் போதே வந்து ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. இதுல வேற ஏதாச்சும் கிளாரிட்டி? இது பாருங்க, இப்ப இங்க கேது இங்க இருக்கு இல்லையா? ஆமா சார். பாருங்க, கேது 11. நீங்க இயங்க முடியுதா சொல்லுங்க பாப்போம். இந்த இது 10. கேது வந்து 3-7-11 பாக்கும் இல்லையா? 7 விட்டுருங்க, 11 3-11 வச்சுக்கோங்க. 6 10ஆம் இடத்தை பாக்குது இல்லையா? கேது பாக்குற இடத்துல தடை கொடுத்துரு சார். உலக ரீதியா எல்லா தொழிலுமே தடையா யோசிச்சுக்கோங்க. ஆனா மெடிக்கல் பிசினஸ் மட்டும் நடக்குது. ஆமா சார். புரியுதுங்களா? அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க சார். இல்ல சார், ஒரு ஜோதிடர் ஒருத்தர் சொன்னாரு. சரி, வேற ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேட்கலாம் சார். சார், இந்த கொரோனா எப்ப சார் முடிவுக்கு வரும்? மேடம், இதுக்கு ராகு மாறணும் மேடம். ராகு மாறும்போது தான் நடக்கும். ராகு இங்க மேஷத்துக்கு வரணும் மேடம். மேஷத்துக்கு வந்தா மாறிடுங்க, கண்டிப்பா மாறி. ராகு பகவான் அஸ்வினி தொடும்போது மதாகுங்க. ஆமா சார். ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்க. விருச்சிக லக்னம் 8ல வந்து செவ்வாய் அதிபதி போய் மாட்டிக்கிட்டாரு. அது சனி இருக்காரு, சுக்கிரன் வக்ரம் ஆயிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு பொண்ணு ஜாதகம். அந்த பொண்ணுக்கு வந்து திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? சார், அதுக்கு நம்ம பலன் பாக்குறது பாக்கலாம் சார். நீங்க இந்த நடத்துனதுல கேளுங்க. நம்ம அதை பத்தி நம்ம பாப்போம் சார். நீங்க இது நடத்துனதுல கேளுங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏன்னா எல்லாருமே இருக்காங்க இல்லையா? அதனால மத்தவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதுக்காக என்ன நடத்துற பாடங்கள் வந்து பாத்தீங்கன்னா மறந்துடக்கூடாது சார். அது யோகமா இருக்கு. கூட்டு கிரகம்னு எடுத்துக்கலாமா? புரியல, எப்படிங்க? கூட்டு கிரகம்னா 4-5 இருக்குமா, இல்ல 2 கிரகம் சேர்ந்தாலும் கூட்டு கிரகம்? 3 கிரகம் மேடம். 3க்கு அதாவது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சூரியன் போது மேக்ஸிமம் சுத்திட்டே தான் இருக்கு. சூரியன் போது சுக்கிரன் பக்கத்துலயே தான் இருக்கு. அதிகப்படியா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால வந்து பாத்தீங்கன்னா 3 கிரகங்களுக்கு மேல இருக்கணும்னு எடுத்துக்கோங்க. அப்ப 2 கிரகம் தான் கூட்டு கிரகம் எடுக்கணும். 2 ஆமா எடுக்க கூடாது. 3 கிரகத்துக்கு மேல் அப்படி எடுத்துக்கோங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். இந்த கூட்டு கிரகங்கள் சார், அந்த வர்க்கோத்தமம் வந்து எப்படி அந்த யோக நிலை
கொஞ்சம் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அதான் சார், இந்த வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா, வர்க்கோத்தம நட்சத்திரம் போட்டோம் இல்லையா, அது 9 கிரகத்துக்கு 9 கிரகமே வந்துரும் அதுல. புரியுங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 7 கிரகத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி வீடுகள் வந்து கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? ராகுகேதுக்கு வந்து ஆட்சி வீடுகள் இல்லையா, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது வர்க்கோத்தமத்துல அது வந்து வரும். காரணம் புரியுதுங்களா? அஸ்வினி 1ல வருது இல்லையா, கேது வந்துரும். இதே வந்து சதயம் 3 அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு வந்துருவாரு. புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி தன்மையை அது பிரதிபலிக்கும். 9 கிரகமே அதோட இதை பண்ணும் இல்லையா. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, உடைப்பட்ட நட்சத்திரங்கள் யாராருக்கு இருக்கும்? செவ்வாய்க்கு இருக்கு, சூரியனுக்கு இருக்கு, குருக்கு இருக்கு இல்லையா. அந்த கிரகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 இடம் 2 நட்சத்திரமா கொடுக்கும். அது வந்து தர்ம திரிகோணத்துடைய அதிபதிகள். புரியுதுங்களா? அது அந்த 1, 5, 9 திரிகோணத்துடைய அதிபதிகளா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து 2 நட்சத்திர பாதமா கொடுத்து வச்சிருக்காங்க. சார் டோன்ட் வரி, நம்ம பாப்போம். ஓகேங்களா? ஆமா சார், நம்ம அசோக் குமார் சார் நம்ம பாப்போம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். புது நபர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சார். ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். ஓகே சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஃபோன் நம்பர் கொடுங்க சார். தரேங்க மேடம், நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட கேளுங்க, வாட்ஸ்அப்ல கூட எழுதுங்க. ஓகேங்க சார். 7418 சார், ஒரு நிமிஷம் சார், நம்பர் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட பேசி. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். 7418 79 79 6879 6879 79. ஆமா சார். முருகன் சார் சொல்லுங்க. 6879. ஓகே இல்லங்க, 7418 79 6879. அதேதான். ஓகேங்க சார். ஓகே ஓகே. முருகன் சார் சொல்லுங்க. சார், இந்த கூட்டு கிரகங்கள் சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா சார். இந்த கூட்டு கிரகங்கள் வந்து ஜோதிடர்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பரிகாரங்கள் பலிதமாகும். அது எந்த இடத்துல இருந்தா சார் பலிதமாகும்? அதான் சார், உங்களுக்கு வந்து கூட்டு கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா 1, 5, 11 இருக்கலாம் சார். 1, 5, 11 இருக்கலாம், இருந்தா பலிதமாகும். ஆமா, பலிதமாகறத விட சார் உங்களுக்கு வந்து அவங்க மூலியமா ஒரு நல்லது நடக்கும் சார். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். ஏன்னா அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அவங்களுடைய 7ஆம் இடம். அதாவது இப்ப பாருங்க, இப்போ 7ஆம் இடம் சார், நம்ம சந்திக்கும் நபர்கள் வந்து 7ஆம் இடம் சார். நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் அப்படின்னா 7ஆம் இடம்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம சந்திக்கும் நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் தானே. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 5ல ஒரு கிரகம் இருக்கு, 5ல வந்து ஒரு கூட்டு கிரகம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து லாபஸ்தானம் இது. நம்ம சந்திக்கும் நபர்களுக்கு லாபம் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடம். ஓகே ஓகே ஓகே. புரியுதுங்களா? இப்ப இதே வந்து நம்மளுக்கு 11 இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய விருப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 11ஆம் இடம். ஓகே சார். ஓகே சார். புரியுங்களா? இதே லக்னத்துல கூட்டு கிரகம் இருக்கு அப்படின்னா அது அவங்க 7ஆம் இடத்தை பார்க்கும் இல்லையா. கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அடிஷனலா இருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து 5, 11 இருக்கிறது நல்லது சார். ஓகே சார். ஓகே, ரொம்ப நல்லது சார். ஆனா கூட்டு கிரகம் வந்து அந்த 7ஆம் இடத்தை வீக் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க மேடம். வீக் பண்றது அது வேற மேடம், அது வேற சப்ஜெக்ட்டுங்க. பொதுவா தெரிஞ்சுக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு சுக்கிரன் வரும்போது யோகத்தான் மேடம் கொடுக்கும். ஓகே ஓகே. சரலக்கணத்துக்கு பாதகம் செய்யாதுங்களா? பாதகம் செய்யாது மேடம். பாதகம்னு பிரசன்னத்துக்கு மட்டும் எடுத்துக்கோங்க மேடம், பாதகம்னு எடுக்காதீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையில பாதகம் வந்து பிரசன்னத்துக்கு மட்டுமே தான் பயன்படுத்தப்படுது. ஓகே. ஏன்னா மேடம் இப்போ ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகன யோகம் அப்படின்னா என்ன வச்சிருந்தாங்க? 4 சார். மாட்டு வண்டி வச்சிருப்பாங்க. வண்டி வாகன யோகம் அப்படின்னா ஒரு ஏதாச்சும் வாகனம் வாங்கலாமா அப்படின்னா வீட்டுக்கு ஏதாச்சும் மாடு வாங்கலாமா அப்படிங்கிற அர்த்தம். கால்நடைகள் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடமா இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சொகுசு நம்மளை கொண்டு போறதுக்கு வந்து அவங்க வண்டி இழுக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க, குதிரை வண்டி அந்த மாதிரி பயன்படுத்துறாங்களே. இப்ப வந்து மல்டி லெவல் கார்ஸ் வந்துருச்சுங்க, வேற வேற லெவல்ல கார் வந்துருச்சு, 2 வீலர் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு இல்லையா. வந்துருச்சு சார். அப்ப அந்த மாதிரி சில யோகங்கள் இருக்கு. அப்ப நம்ம பாதகம் சொல்றல சார், ஜாதகம் பார்க்கும்போது அது சொல்லக்கூடாது மேடம். பிரசன்னம் போடும்போது எடுத்துக்கோங்க மேடம். ஒரு பிரச்சனைக்கு உண்டான தன்மை என்ன அப்படிங்கிறது பிரசன்னத்துக்கு எடுக்கும் போது வந்து பாதக ஸ்தானத்தை எடுங்க. கேரளால மட்டும் கரெக்டா பயன்படுத்துறாங்க மேடம். நான் அதை பார்த்த காட்டிக்கு சொல்றேன். நான் அவங்களையும் பார்த்திருக்கேன், அவங்ககிட்டயும் நான் பேசின காட்டிக்கு நான் சொல்ல முடியுது. ஓகேங்க சார். ஓகே சார். தேங்க்யூ. புரியுதுங்களா? இப்போ 11ஆம் இடம் அப்படின்னா இப்ப பாருங்க, இப்ப 11ஆம் இடத்துல என்னென்னலாம் இருக்கு மேடம்? 11ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா விருப்பம் நிறைவேறுதல் வந்து எல்லாமே 11 தான். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பாத்தீங்கன்னா 11 தான்.
லாபம் எல்லாமே அங்கதான் சார். புரியுங்களா? அப்ப நீங்க பாதகஸ்தானம் எப்படி போய் நீங்க எடுப்பீங்க? சரளகிரகங்களுக்கு இல்லைன்னு தான் சார் சொல்லுவோம். அப்படி கிடையாது மேடம், அப்படி கிடையாது. அது மாத்திருங்க. பிரசனம் போடுங்க. பிரசனத்துல ஒரு இண்டிகேட் பண்ணுச்சு அப்படின்னா, பாதகஸ்தானம் இண்டிகேட் பண்ணுச்சுன்னா அது வந்து தற்காலிகமா சில வேலைகள் பார்த்து கொடுக்கும். ஓகேங்க சார். புரியுங்களா? இப்போ ஒரு யாராவது ஒருத்தங்க கெட்டு போறாங்க, ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போறாங்க அப்படின்னா அதுக்கு யாரு காரணம் அப்படின்னா பிரசனம் போடும்போது அதை நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே சார். புரியுதுங்களா? அதை மட்டும் எடுங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்க அதாவது நீங்க சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதையா வந்து உருவாயிடும். ஓகே ஓகேங்க சார். புரியுதுங்களா? வார்த்தை மாறினால் வாழ்க்கையே மாறிவிடும். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ சார். சார் மேஷத்துல 4 கிரகம் இருந்தா உச்சம் சொல்றீங்க சார். 7ஆம் வீட்டு வீக் ஆயிரும் சொல்றீங்க, பள்ளம் சொல்றீங்க. ஆமா மேடம். அப்ப கன்னியில 4 கிரகம் இருக்கும்போது மேஷம் வந்து எப்படி ஆகும்? இங்க இப்ப இந்த இடம் உச்சம் கீழே பள்ளம் சொல்றீங்களா? அப்ப கன்னியில இருக்கும்போது மீனம் வந்து பள்ளம் ஆயிரும் மேடம். இல்ல துலாம்ல 4 கிரகம் இருக்கு. அப்ப மேஷம் வந்து வீக் ஆயிரும்ல சார்? ஆமாங்க. ஆமா ஆமா. சரி சரி. ஆமா சார், சொல்லுங்க சார். கிளியரா இல்ல சார், வாய்ஸ் கிளியராவே இல்ல சார். அருளணி கிரகங்கள் வந்து பொருளணி வீட்டில் இருக்கும்போது அருள் சார்ந்த பிரச்சனை கொடுக்குமாங்க சார், இல்ல பொருள் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்குமா சார்? பிரச்சனை அப்படி இல்ல சார். அருள் சார்ந்த அதை நீங்க அருள் பொருள் எடுக்க வேண்டாம். அது உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்லியிருந்தேன். நம்ம குருநாதர்கள் கொடுத்தது அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரிங்க சார். ஆனா வந்து நன்மையான பலனை கொடுக்குங்களா? நன்மைதான் சார். இது உங்களுக்கு அந்த நான் இடம் சொன்னேன் இல்லையா? ஆமாங்க சார். அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு திசாபுத்தி நடத்தும் போது நன்மைதான் பண்ணோம். இப்ப நான் ராகு உதாரணத்துக்கு இப்ப சிம்மலக்னம் ராகு 9ல இருந்து பார்த்தோம் இல்லையா? ஆனா அது பொருளறிஞர் இருக்க வந்து திசை நடத்துது. ஃபர்ஸ்ட் 9 வருஷம் வந்து கஷ்டத்தை கொடுத்துரும். ஓகேங்க சார். இதே வந்து உங்களுக்கு வேற இடத்துல இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். இப்ப 10 நல்லா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 9 வருஷம் நல்லபடியா கொடுத்துரும். கடைசியில அது புடுங்கிரும். காரணம் புரிஞ்சுக்கோங்க. நன்றி சார். நன்றி சார். ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க சார். இப்ப சொன்னீங்களா சார் அருளணி பொருளணி முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா? அந்த ராகு வச்சு அது இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. முதல்ல 9 வருஷம் இது நடக்கும் இது நடக்கும் சொன்னீங்க சார். எங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். யூடியூப்ல வந்து வீடியோ வருங்க மேம். நீங்க அதை பாத்துக்கோங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே, நன்றி நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப 5-11 யோகம் சொன்னீங்க. அந்த எந்த கிரகம் இருக்குன்னு எந்த கிரகம் இருக்கக்கூடாது சார்? ஃபார் எக்ஸாம்பிள் அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். அங்க இருந்தாலே யோகத்தை பண்ண சார். இருந்தாலே யோகத்தை பண்ண. அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அதிர்ஷ்டம் அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கோங்க. சப்போஸ் 5-11 கிரகம் இல்லைனாலும் அந்த 5ஆம் அதிபதி திசை நடந்தாலும் யோகம் தரும். யோகம் தருங்க. அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த திசாபதி அங்க இருக்கிற திசாநாதன்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுல அந்த அருளணியோட தன்மைகள் உங்களுக்கு வந்துடும். அருளணி கிரகங்களே அந்த மாதிரி தான் எடுத்திருக்கு. நீங்க அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே ஐயா. 5-11 காம்பினேஷன் வந்து பார்வையே எடுத்துக்கலாமாங்க? எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். இப்ப காலபுருஷ தத்துவப்படியும் 5-11 எடுத்துக்கலாமாங்க? எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். இப்ப சரிங்க சரிங்க. அதாவது சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கும்போது சார் யாராச்சும் ஒருத்தங்க கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க சார். புரியுங்களா? அவங்களுடைய வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த பாரம்பரியத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க அப்பா வேலை இவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அவங்க அப்பா வேலை இவங்களுக்கு அந்த மாதிரி மாறி மாறி வரும் இல்லையா? அவங்களோட காம்பினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சனி சூரியன் காம்பினேஷன் இருக்கும் அவங்களோட ஜாதகத்துல. பழைய இது மாதிரி பாருங்க. சரிங்க. இப்ப எனக்கு கன்னி லக்னங்கய்யா. சரிங்க சார். 5ல சனி 11ல சந்திரனுங்கய்யா. ஓகேங்க. இப்ப வந்து சனியும் சந்திரனும் 5-11 காம்பினேஷன் சமசமுத்தமா பாத்துக்கிறாங்க. ஆமா சார். இப்ப வந்து இன்னொன்னு வந்து கால தத்துவ புருஷப்படி வந்து பார்த்தோம்னா சிம்மத்துல வந்து குருவும் கும்பத்துல செவ்வாயும் இருக்கு. நேர் பார்வையா பாத்துக்கிறாங்க. இதுவும் எடுத்துக்கலாம். இதுவும் 5-11 வருது, அதுவும் 5-11 வருது. எடுத்துக்கலாம் சார், தப்பு கிடையாது. எடுத்துக்கலாம். இதை எப்படி பலனா எடுத்துக்கலாம்? நல்ல பலனா? அதான் சார், அதிர்ஷ்டம் தான் சார். நல்லதுதான் சார். நீங்க தேடி போறது கிடைக்கும் சார். சரிங்க சரிங்க. இயல்பான சில விஷயங்கள் கிடைக்கும். சரிங்க. ஓகே. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் சார். ஒருத்தர் ஜோதிட துறையில ஷைன் ஆகுறதுன்னா அதுக்கு என்ன சார் காம்பினேஷன் வரணும்? மேடம் அது பார்க்கலாம் மேடம். அது தனி சப்ஜெக்ட். ஓகே சார். சரி. அது நம்ம பாப்போம். நடத்தப்பட்ட சப்ஜெக்ட்ல இருந்து மட்டும் கேள்வி கேளுங்க மேம். ஆமாங்க ஆமாங்க ஆமா. சார் நடத்தின சப்ஜெக்ட்ல இருந்து மட்டும் கேள்வி. ஆமா ஆமா.
ஏன்னா அது டாபிக் அப்படியே போயிட்டு இருக்கும் வேற வேற, அப்புறம் ஒவ்வொருத்தங்களா கேள்வி கேட்கும்போது தப்பாயிரும். நம்ம கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுக்க முடியாம போயிரும் மேடம். உங்களுக்கு வேணும்னா தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளுங்க, கண்டிப்பா நம்ம சொல்லுவோம். ஆமா. யாரோட நம்பர் சொல்ல முடியுமா சார்? யாரோட நம்பர்? 74 ஓகே 18 79 6879. ஓகே, थैंक यू சார், थैंक यू. சரி, இது வாட்ஸ்அப்ல பண்ணிருங்க, வாட்ஸ்அப்ல டீடைல் அனுப்புங்க, என்னன்னு பார்த்துட்டு ஓகே, थैंक यू. சென்ட் பண்ணுங்க. நன்றி. சார் வேற ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேட்கலாம் சார். டவுட் இருக்குங்களா? டைம் ஆயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். ஐயா, உங்களுடைய ரொம்ப டிக்கெட்டான டைம்ல நீங்க வந்து எனக்கு டைம் ஒதுக்கி எங்களுக்காக வந்து எங்களுடைய தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் சார்பாக இந்த வகுப்பு எடுத்து கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து எல்லா ஒரு எந்த விஐபியா இருந்தாலும் போர்டு போட்டு நடத்த மாட்டாங்க. சோ நீங்க வந்து ஒரு போர்டோட போட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பா சார். ஏன்னா அவங்களுக்கு புரிதல் எல்லாம் போயிருச்சுன்னா தப்பா போயிரு சார். ஏன்னா அவங்க பாத்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இங்க பண்ற தப்பு வந்து அவங்க நம்ம சொல்றதுல அவங்க ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. நம்ம சிம்மலங்குங்கிற அவங்க கடகளுக்கு போட்டாங்கன்னா தப்பா போயிரு சார். கண்டிப்பா. அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணலா மாறிடும். அந்த மாதிரி மாறிடக்கூடாது அப்படிங்கிறதா போர்டு இருந்துட்டா ரொம்ப சௌரியமா இருக்கும். நம்ம நின்று கூட எடுத்துக்கலாம் சார், தப்பு கிடையாது. தவறா அவங்க புரிதல் வந்துடக்கூடாது. அதுக்காக இந்த மாதிரி கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா சார் நம்ம கொடுக்குறோம். ரொம்ப நன்றி சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த வகுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட இருந்து ஒரு ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி லைவ்ல பண்ணிட்டு இருக்காரு சார் முத்துப்பாண்டியாவுக்கும் ரொம்ப நன்றி. இந்த வகுப்பு வந்து ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி மூலமா மீண்டும் உங்களுக்கு வந்து அதுல இருக்கும் லிங்க் வந்துருங்க. ஸோ வாய்ப்பு கிடைக்கிறவங்க வேணும் பார்க்கணும்னா நாளைக்கு வந்து ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவில போயிட்டு இந்த யூடியூப் வீடியோவை நீங்க மீண்டும் எத்தனை முறை வேணா போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஐயோடைய நம்பர் இருக்கு, அதுலயே கீழே வந்து ஐயோடைய நம்பர் வரும். அந்த ஐயோடைய பேர் போட்டு நம்பர் வரும், சிவகாலீஸ்வரன் போட்டு நம்பர் வரும். அவருக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலியமா தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவலை தெரிஞ்சுக்கலாம்.